ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवते कृष्णाय अद्भुतकर्मणे अनन्ताय அதிபூதாய கூதஸ்தாய ஆத்மனே நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்। ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ। ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே। ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் ஃபார் திஸ் பக்தி சாஸ்திரி உடைய இந்த இரண்டாவது யூனிட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்। நம்ம வந்து இப்போ 11வது அத்தியாயத்துல இருக்கோம்। நம்ம விஸ்வரூப தரிசனம், பகவானுடைய விஸ்வரூப தரிசனம், அதை பார்த்துட்டு அர்ஜுனன் எப்படி ஒரு பெரிய ஒரு பயத்துல இருக்காரு அர்ஜுனன்। என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் விஸ்வரூப தரிசனத்துல? என்னாச்சு? விஸ்வரூப தரிசனம் மறந்துட்டீங்களா? பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு அர்ஜுனன் குழம்புறான், பயப்படுறாரு। நான்கு கைகளை உடைய உங்களோட தரிசனத்தை காட்டுங்கிறாரு, அவரும் காட்டுறாரு। அப்புறம் சாதாரணமா ஆகிறாரு, சாதாரணமா ஆன விட்டு இப்பதான் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பயம் இல்ல சொல்றாரு। அவரை எல்லாம் உணர்றாரு, அவர் தான் பிரபஞ்சத்துக்கும் முழு பிரபஞ்சத்துக்கும் அவரே காரணம்ங்கிறத நான் இப்போ முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு। சரண்டர்டு. இப்போ அர்ஜுனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி கொஸ்டின்ஸ் கிடையாது, இப்போ கேட்கறது வந்து அவர் வந்து he wants to know more, நிறைய தெரிஞ்சுக்கணும் பகவானை பத்தி அப்படின்ற ஒரு ஈகர்னஸ்ல கேட்கிறார்। ஸோ அப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸும் அதுல வருது, எப்படி வந்து பகவான் வந்து இந்த மாதிரி காட்ட போறேன் அப்படின்னு சொல்றது। நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப பணிவா கேட்கிறார், பிரபு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா காட்டுங்க, நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பணிவோட கேட்கிறார்। ஓகே, வெரி குட். ஸோ இந்த வந்து காலரூபா அப்படின்னா, காலா அப்படின்னா தெரியும் இல்லையா, அந்த மரணத்தினுடைய ஒரு ரூபம், எப்படி எல்லாருக்குமே அழிவு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து அர்ஜுனன் இதை விளக்குகிறார்। 19வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்த்தோம்। அதுல வந்து விளக்கும் போது எப்படி அந்த விஸ்வரூபம், அந்த உருவங்கள் காண்பிக்கப்படுகின்றன அப்படின்னு, அப்படியே பெரிய ஒரு தீ ஜுவாலை, அக்னி ஜுவாலை எல்லா இடத்துலயுமே பறந்து அதை பார்த்து தேவர்கள் முதற்கொண்டு அனைவருமே அப்படியே பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க। அது இல்லாம காலரூபத்தை விவரிக்கும் போது அர்ஜுனன் பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது இப்போ எங்க எல்லாரும் நிக்கிறாங்க, குருக்ஷேத்திர யுத்த காலத்துல நின்றுட்டு இருக்காரு இல்லையா, பின்னாடி நடக்க போற விஷயங்கள், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிமோல, அந்த மாதிரி அதையும் அங்கு பகவான் அர்ஜுனனுக்காக காண்பிக்கிறார்। எல்லாருமே, பாண்டவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அங்க அழியக்கூடிய ஒரு காட்சியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்। அதுக்கு நம்ம ஒரு ஊமை கூட பார்த்தோம், அவருடைய வாயில வந்து, அதாவது இந்த விட்டில் பூச்சிகள்லாம் வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து எப்படி போய் அதுல சிக்கிக்குமோ, அது போல அப்படியே எல்லா உருவங்களும் அப்படியே அந்த பகவானினுடைய அந்த நெருப்பு வாய் திறந்துட்டு, அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த வாயை திறந்துட்டு இருக்கும்பொழுது எல்லாமே உள்ள போயிட்டு இருக்கு, பகவானுடைய அந்த வாய்க்குள்ள போயிட்டு இருக்கிறதையும் அர்ஜுனன் பாக்குறாரு। ஸோ இதெல்லாமே பார்த்த உடனே அர்ஜுனன் கடைசியாக அந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார்। இது வரைக்கும் வந்து ஒரு சாக்கிய ரசத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பயா ரசம் நம்ம வந்து பார்த்தோம், 5 ரசங்கள், அது இல்லாம ஒரு 7 ரசங்கள் பார்த்தோம்। அதுல அந்த பயத்துல பகவானிடம் ரொம்ப ஒரு பணிவான முறையில் சென்று, நீங்கள் யார், உங்களுடைய இலக்கு என்ன, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் 31வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் பகவானை நோக்கி கேட்ட கேள்விகள்। ஏன்னா இத்தனை நாளா அர்ஜுனன் பகவானுக்கு வந்து ஒரு நண்பனாகத்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்।
அந்த சாக்கிய ரசத்துல இருந்து மாறி அந்த பயா ரசம் அப்படிங்கிற அந்த ரசத்துல போயிட்டு பல்வேறு வகையான உருவங்களை பகவான் காண்பிக்கிறார். அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டும்போது பல்வேறு வகையில் அது காண்பிக்கப்படுகின்றது. அதனால அர்ஜுனனுக்கு இந்த ஒரு கேள்வி மனதில் தோன்றுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இப்ப பார்க்க போறோம். காலோ அஷ்மி லோக ஷயக்ருத் அப்படிங்கும்போது பகவான் எப்படி தன்னை மரணம், அதாவது நான் தான் காலா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு உபகரணமாக நீ இருக்க வேண்டும், பிகம் மை இன்ஸ்ட்ருமெண்ட், என்னுடைய கையில ஒரு துரும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான் சொல்றாரு நான் காலாம், அதனால எனக்கு நீ தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால பகவான் இங்க கேட்க போறார். இந்த 2 ஸ்லோகங்கள் 32 இருந்து 34 இந்த 3 ஸ்லோகங்கள்ல இந்த கேள்விகளுக்கு பகவான் பதிலளிக்க போகிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ. ஸோ ரீடிங் ஸ்லோகா நம்பர் 32, சாப்டர் நம்பர் 11. ஸ்ரீ பகவான் உவாச்சா காலோ அஸ்மி லோகஷயக்ருத் பிரவர்தோ லோகான் க்ஷமாஹர்த்தும் இஹ பிரவர்த்தः ரதே அபி த்வம் ந பவிஷ்யந்தி சர்வே யே அவஷ்டித பிரதி அனிகேஷு யோதः. அனிதா மாதாஜி ஸ்லோகா படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க. हरे कृष्ण प्रभु। श्री भगवान् उवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृत्तो लोकान् समाहर्तुम् इह प्रवृत्तः हृदेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे वस्थिता प्रत्यनीकेषु योधाः. हरे कृष्ण. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சோ அர்ஜுனன் கேட்ட இந்த கேள்விகள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ இந்த விஸ்வரூபம் பகவான் காலரூபம் பார்த்துட்ட உடனே அந்த காலா பார்த்ததுக்காக அந்த விஸ்வரூபம் பதிலளிக்கக்கூடிய வகையில் வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கு. பகவான் இதுக்கு பதில் சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது, நான் தான் காலரூபா. பகவான் சொல்ற பதில் ஆமாம், நான் தான் காலரூபா, மரணத்துக்கு அதிபதியும் நான் தான். யமராஜர் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, யமராஜர் தான் மரணம் அப்படின்னா இஸ் அன் எம்பவர்டு சர்வெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். அந்த நம்ம பழைய சாப்டர்ல போன சாப்டர்ல எல்லாமே பார்த்தோம். பல்வேறு தேவர்களை பற்றி கூறும்போது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கால ரூபா, அந்த ரூபத்தை காட்டுறாரு இங்க. இந்த மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ரூபம் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. பண்ணிட்டு உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற 2வது கேள்வி அர்ஜுனன் கேட்கிறார் இல்லையா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன பதில் இங்க என்ன அப்படின்னா, பாண்டவர்களை தவிர அனைவரையும் நான் அழித்து விடுவேன், அதுதான் என்னுடைய இலக்கு. இங்க அவரு தர்மம் செய்பவர்களை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவரு இந்த இடத்துல பாண்டவர்களை தவிர மற்ற அனைவருமே அந்த அதர்மத்தின் வழி நடத்தி செல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டவர்களை தவிர. பட் இதற்கு பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு ஆச்சாரியர்கள் தராங்க. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து கூறப்பட்டிருக்கிறது. பாண்டவர்கள் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் என்றால், பாண்டவர்களும் பாண்டவர்களுக்கு உதவியாக இருந்த பல்வேறு அரசர்களுமே 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னா அந்த இந்தியா இட் இஸ் ஏ நேம். அதுல விளையாடக்கூடியவர்கள் பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்ப இன்னைக்கு இந்த IPL எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, IPL எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சைஸ் நேம், அதுல டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல இருந்து எல்லாம் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. பட் இட் இஸ் நோன் ஆஸ் த பிரான்ச்சைஸ் நேம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறோம். அது போல இங்கு பாண்டவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாண்டவர்களுக்கு அந்த 5 பேருக்கு உதவியாக இருந்தவர்கள், அந்த தர்மத்திற்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே என்ன பிரபு, பாண்டவர்கள் மாத்திரம்தான் நான் அழிக்க மாட்டேன்னு போட்டிருக்காரு, அப்படின்னா பாண்டவர்களோட உதவி செஞ்சு எல்லாருமே இறந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தமே கிடையாதுங்க. சோ அதர்மம் அப்படிங்கும்போது கௌரவர்களுக்கு துணையாக சென்றவர்கள், அதர்மத்தை இன்க்ளூடிங் பீஷ்ம பிதாமா, துரோணாச்சாரியார் எல்லாருமே
காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே அந்த அதர்மத்திற்கு செல்கிறார்கள். சோ அதைத்தான் அவர் சொல்றாரு, என்னுடைய இலக்கு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் அழிக்க தயாராக இருக்கிறேன். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அர்ஜுனன் இந்த ஒரு சம்பாஷணை துவங்கியதற்கு காரணமே என்னன்னு பார்த்தா, அர்ஜுனன் போரிட மறுப்பதுதான் காரணம் இல்லையா? பகவான் எதற்காக இந்த குருக்ஷேத்திர யுத்த களத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எதை காண்பிக்கின்றது? பகவான் இங்க என்னுடைய இலக்கு உங்களை தவிர எல்லாரையும் நான் அழிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லும் போது இது எதை காட்டுகிறது என்றால், அர்ஜுனன் சண்டையே போடலைன்னா கூட பகவான் என்ன பண்ண போறாரு, எல்லாரையுமே அழிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கால ரூபா அப்படிங்கிறது அர்ஜுனனை பொறுத்தவரையும் ஒரு கருணை வாய்ந்த ஒரு உருவமாகத்தான் காண்பிக்கப்படுகிறது. இது யாருக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் அப்படின்னா, பக்தர் அல்லாதவர்களுக்கு. என்ன, பக்தர் அல்லாதவர்களுக்கு அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பயம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நம்ம பார்த்திருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், அது என்ன உதாரணம் அப்படின்ட்டு. நரசிம்மதேவர் பக்தர் அல்லாதவர்களுக்கு பயத்தை தருவார். நரசிம்மதேவ அவதாரம், நரசிங்கதேவர் அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது பக்தர்களே பயந்தாங்க அவரை பார்த்துட்டு. இந்த சென்ஸ் அவர் அந்த பயத்துல அவர் கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. பிரம்மதேவன் பயப்படுறாரு, லக்ஷ்மி தேவி பயப்படுறாங்க, எல்லா தேவர்களுக்குமே ஒரு பயம். அவர்களுக்கே அந்த பயம் இருக்கும்போது பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்படி ஒரு பயம் இருக்க வேண்டும்? அது போல இங்கு அந்த ரூபத்தை பார்த்த அர்ஜுனனுக்கு பக்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதால அவரு பயத்துல நம்ம பார்த்தோம். அந்த சாக்கிய ரசத்துல இருந்து இந்த பய ரசத்துக்கு ஒரு வராரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு பக்தன் பகவானை இனிமையான ரூபத்தில் காண விரும்புகிறான் அப்படிங்கறதான் அர்த்தம். அந்த இடத்துல நம்ம பயப்படுறாங்க, பக்தர்கள் தான் பயப்படுறாங்க அப்படிங்கிற இது எப்படி நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் ஸ்லோகால ஹி மூவ்ட் ஃப்ரம் சாக்கிய ரசா டு பய ரசா அப்படின்னு இருக்கும். அவர் பயந்தது என்ன அப்படின்னா, தட் பிளீசிங் பர்சனாலிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகவான் அந்த இனிமையான அவருடைய அந்த முகத்தை, அந்த அழகை பார்க்க வேண்டும். அவங்களுக்கு பயம் ஓவராலா அப்படியே ஒரு அருவருப்பு, பயம், ஐயோ வேண்டாம், இந்த கடவுளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுட்டு ஒதுங்கி போறக்கூடிய ஒரு நிலை கிடையாதுங்க. சோ இங்க அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரகலாத் மகாராஜா நரசிங்கதேவ அவதாரத்தை பார்க்கும்போது பிரம்மதேவன் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டது என்றால், அந்த ஆக்ரோஷமான ஒரு உருவம், ஒருத்தர் ரொம்ப கோபமா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, நீங்க என்னதான் ரொம்ப அன்பானவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படியே தயங்குவாங்க போய் டக்குன்னு போய் பேசுறதுக்கு. சோ அந்த மாதிரிதான் அந்த பாவத்தை நம்ம பார்க்கணுமே தவிர பயம் என்ற ஒரு பாவம் கிடையாது. அதனால இங்க அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நீ சண்டை போட விருப்பம் இல்லை என்றாலும் கூட நான் நிச்சயமாக அனைவரையும் அழித்து விடுவேன். ஸ்ரீல பிரபுபாதர் எழுதும்போது அந்த கதா உபனிஷத்து அதை கோட் பண்ணி கொஞ்சம் எழுதுறாரு. பிராமணர்கள், சத்திரியர்கள் எல்லோருமே பகவானுக்கு அவர் ஒரு உணவு சாப்பிடுற மாதிரி அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே அவருடைய வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த காலம் என்பது எப்படி அழிக்கப்படுகிறது, பகவானால் அழிக்கப்படுகிறது. ஒரு காலம் வந்துடுச்சு, அந்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கும்போது பகவான் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த அழிவு என்பது ஏற்படுகிறது. யஷ பிரம்மச்சா சத்ரம் ச, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, சத்திரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையுமே பகவான் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா பதார்த்தத்தையும் நம்ம சாப்பிடுற மாதிரி உபே பாவத ஓதனகா, பகவான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுறாரு. எந்த ரூபத்தில்? மரணம் என்கிற ரூபத்தில். ஐயோ இவர் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு, இந்த பிராமணன் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு, இந்த சத்திரியர் பிராமணர்கள் எல்லாமே ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் மரணம் வராது அப்படின்னு நினைக்கவே கூடாது. எல்லாருக்குமே மரணம் என்பது ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது கௌரவர்கள் அதர்மத்தின் வழி சென்றவர்கள், பாண்டவர்கள் தர்மத்திற்காக எழுந்தவர்கள், அமைதி வேணும் அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தவர்கள். சோ அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது அதர்மவாதிகளுக்கும் மரணம்,
தர்மவாதிகளுக்கு அந்த காலம் முடியும் பொழுது அவர்களுக்கு ஒரு மரணம் என்று ஏற்படுகிறது. இந்த பகவத்கீதையை பத்தி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் பியாண்ட் பிலசாபிக்கல். நம்ம வந்து வெறும ஒரு ஒரு பக்தர் அல்லாதவர்கள் இந்த பகவத்கீதை அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு தத்துவ நூல் அப்படிங்கிற மாதிரி புரியும். நம்ம இதை எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இந்த விஸ்வரூபத்தை பகவான் காமிச்சிருக்காரு, ஒரு பக்தனுக்கு காமிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ஆன்மீக உலகம் ஆஸ் அ டிவோட்டி, ஒரு பக்தனாக நாம் பகவான் அப்படின்னு அந்த ஒரு அணுகுமுறை இருக்கும்போது இந்த விராட்ட ரூபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உருவம், அந்த கோலோகதாம் சொல்றோம் இல்லையா, அயோத்தியா கோலோகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அங்க பகவான் எந்த ரூபத்துல இருக்காரு. இப்ப பார்த்த இந்த விஸ்வரூபம், பகவான் வந்து அர்ஜுனனுக்கு காண்பித்த இந்த விஸ்வரூபம் என்பது தற்காலிகமானது. he has just exhibited his விபூதி, அவருடைய ஆற்றல். விபூதினா அந்த ஆற்றலை பகவான் காண்பிக்கிறார். அவர் எப்படி வந்து பல்வேறு ரூபங்களை எடுக்க முடியும், அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு அப்படிங்கிறத he wanted to prove that. அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பேச்சு மூலமாகவோ அல்லது படிப்பதின் மூலமாகவோ அந்த ஞானத்தை பெறாமல் செயல் மூலமாக பிராக்டிக்கலா பகவான் வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா அர்ஜுனனுக்கு காண்பித்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரூபத்தை எதற்காக அர்ஜுனனுக்கு பகவான் காண்பிக்க வேண்டும்? வேற ஏதாவது காமிச்சிருக்கலாம் இல்லையா? இது வந்து ஒரு போனஸ் மாதிரி, அர்ஜுனனுக்கு வந்து போனஸ் மாதிரி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன காரணத்திற்காக இந்த ரூபம் அர்ஜுனனுக்கு காண்பிக்கப்பட்டது? அர்ஜுனன் பகவான் வந்து எக்கச்சக்கமான ரூபங்கள், என்னென்னமோ ரூபங்கள் எடுத்திருக்காரு. ஏன் மத்தது எதுவுமே காட்டாம இதை ஸ்பெஷலா காட்டுறாரு அர்ஜுனனுக்கு? அர்ஜுனன் விரும்பி கேட்கறதுனால. எது காலரூபம் விரும்பி கேட்டாரா? இல்ல விஸ்வரூபம். இல்ல அது கரெக்ட். விஸ்வரூபத்துல இந்த காலரூபம் காட்டுறாரு. விஸ்வரூபம் அப்படிங்கும்போது பகவான் எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு, ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம், எண்ணற்ற கண்கள், எண்ணற்ற காதுகள், கைகள், கால்கள் அப்படின்னு இருக்கு. பட் இந்த கால ரூபம் அப்படின்னு இந்த அழிவு எல்லாருமே ஒரு வாய்க்குள்ள போற மாதிரி ஒரு ரூபத்தை காட்டுறாரு. அந்த விஸ்வரூபம் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் ரூபா. அதாவது அந்த 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 மேபி ஒரு நம்மளுடைய புரிதலுக்காக சொல்றேன், ஒரு 10 மினிட்ஸ் அவர் அந்த ரூபத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னா 10 நிமிஷமும் வந்து அவர் வெறும் ஒரே ஒரு ரூபத்தை மாத்திரம் காட்டல. நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி சீன் ஏ டு சீன் இசட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சீன்ஸ் ஓடுதோ அந்த மாதிரி அந்த ரூபத்துல வந்து நிறைய அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. பல்வேறு வகையான நிகழ்வுகள் அந்த ரூபத்து மேல நடந்துகிட்டே இருக்கும்பொழுது ஒன் சச் ஃபார்ம் இஸ் காலரூபா. அந்த கால ரூபத்தை எதற்காக பகவான் அர்ஜுனனுக்கு காண்பிக்க வேண்டும்? அர்ஜுனன் வந்து போரிடுறதுக்கு தயங்க கூடாது. அத்தனையும் நீ போரிடாட்டாலும் நானே எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், அதனால நீ போரிட தயங்காத, எல்லாரும் அழியக்கூடியவங்கதான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. அதாவது அர்ஜுனனோட மனசுல இருந்த சந்தேகம் தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கால ரூபத்தை காட்டினாரு. அப்பதான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லாரையும், அவங்களுடைய குடும்பத்தார்களையும், குருக்களையும், நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்துட்டு கொல்றதுக்கு அவர் வந்து தயங்கினார் இல்லையா? இது நீதியா, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால ரூபத்தை காட்டி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அழிவு இருக்கு, அதை வந்துட்டு உன் மூலமா நான் செயல்படுத்துறேன் அப்படிங்கறத பகவான் வந்து காட்டியிருக்காரு. ஓகே, பகவான் இல்லைன்னு உங்களுக்காக சொல்றோம். பகவான் இல்லைன்னு நான் டிவோட்டிஸ் பகவான் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக அது பகவான் தான் ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாமே பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அது ஒண்ணே ஒரு ஓகே. This is all different type of realizations. Almost நீங்க சொன்னது எல்லாமே almost correct only. என்ன மதஜி, சௌமியா மதஜி என்ன சொன்னீங்க? எல்லா படைப்புகளும் வந்து ஒரு நாள் காலப்போக்கில அழியக்கூடியது. ஓகே ஓகே. சோ இதுல நம்ம வந்து almost you people are okay, right? முக்கியமா நம்ம இந்த பகவத்கீதை அப்படின்னு பார்க்கும்போது பகவத்கீதையில முக்கியமான the core philosophy, core discussion of பகவத்கீதா, why should I kill? இல்லையா? ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அர்ஜுன் கேட்கிற கேள்வியில, நான் எதற்காக மற்றவர்களை அவர்களுடைய உயிரை எடுக்க வேண்டும், இந்த யுத்தம் எனக்கு எதற்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா?
எனக்கு இன்பம் கிடைக்காது, மற்றவர்கள் எல்லாம் விதவையாய் விடுவார்கள், வர்ண சங்கரா ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி. இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பிரைமரி ஆஸ்பெக்ட் நடந்ததுன்னா தான் செகண்டரி எல்லாமே வரப்போகுது. ஸோ பிரைமரி டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் பர்பஸ் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு கேள்விதான். இதை மையமாக வைத்துத்தான் பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே பகவானுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஒரு உருவத்தை காண்பிப்பதின் மூலமாக பகவானுக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னா, அது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து வசதிகளையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறேன், முடிவை எடுக்க வேண்டியது நீங்கள். ஐ வில் நாட் ஃபோர்ஸ் எனிபடி. இல்லையா? உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு 10 வகையான விளையாட்டு சாமான்களை நீங்க வாங்கி தரலாம். ஆனா அந்த குழந்தை ஏதாச்சும் ஒண்ணுதான் யூஸ் பண்ணும். அதுக்கு பிடிச்சு போச்சுன்னா மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். அது போல பகவான் நீங்க என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு பல்வேறு வகையான அம்சங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், கூடவே குணங்களையும் கொடுத்திருக்கிறார், முக்குணங்களையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஏற்றாற் போல நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்க பகவான் காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் முடிவை எடுக்க வேண்டும். என்ன முடிவை எடுக்க வேண்டும்? யுத்தம் புரியலாமா வேண்டாமா? இப்ப எல்லாமே இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சோ மெனி டிஸ்கஷன், சோ மெனி கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பகவானுக்கு. இன்னும் அர்ஜுனன் முடிவை எடுத்தானா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு தெரியாது, எடுத்திருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் அக்செப்டிங் த சுப்ரீம் லார்ட். பகவானை நீங்க தான் பரம்பொருள் அப்படிங்கிற பல்வேறு இடங்கள்ல அவர் எல்லாமே சொல்றாரு. ஆனால் நான் யுத்தம் புரிய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் இது வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கல. பகவான் என்ன பண்றாருன்னா, உன் வாயிலிருந்து வரணும், நான் சண்டை போட தயாரா இருக்கேன், எஸ் ஐ நீட் டு ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து வரணும். அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா இந்த கால ரூபம் அதை காட்டுறாரு. குறிப்பாக இது அழிவதற்காக. எது அழிவதற்காக? முக்கியமான ஒரு காரணம், அர்ஜுனன் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம், பகவான் கூறிய ஒரு முக்கியமான காரணம், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். காரணம், கௌரவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் செய்த தீய காரியங்களுக்கு அவர்களுக்கு மரண தண்டனை இந்த சென்ஸ் தே நீட் டு பி எலிமினேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பகவான் சைட்ல இருந்து, அர்ஜுனன் சைட்ல இருந்து வெதர் டு ஃபைட் ஆர் நாட். சோ இந்த ரெண்டுமே பார்க்கும்போது இந்த ரூபத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு ஒரு தெளிவு பிறக்கின்றது. தெளிவு பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரூபத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு கிடைக்க போகுது. அதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த ஒரு புரிதலோடு we are moving into ஸ்லோகா நம்பர் 33. தஸ்மாத் த்வம் உதிஷ்ட யசோ லபஷ்வ ஜீத்வ ஷாத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் ஷம்ருதம் மயைவைதே நிகாதா பூர்வம் ஏவ நிமித மாத்ரம் பவசவ்ய ஷாச்சின். ராஜேஸ்வரி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. எனவே எழுந்து போரிட தயாராக, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாசியே, போரில் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் இங்க திரும்ப கண்டினியூஸா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அப்போ சொல்றாரு பகவான், உன்னுடைய எதிரிகளை நான் அழிச்சாச்சு. ஆல்ரெடி ஐ ஹவ் டெஸ்ட்ராய்ட் ஆல் யுவர் எனிமீஸ். அதனால என்னுடைய ஒரு ஆயுதமாக யுத்தம் புரிந்து பெருமையை சேர்த்துக்கொள். சவி சாட்சி. சவி சாட்சி மீன்ஸ் அர்ஜுனனுக்கு எப்படிப்பட்ட ஒரு திறமை என்றால், அவன் வலது கையாலும் யுத்தம் புரிவான், இடது கையாலும் யுத்தம் புரியக்கூடிய திறமை பெற்றவன். இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது 33 தஸ்மாத் த்வாம் உதிஷ்ட யசோ லபஷ்வ ஜீத்வ சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருதம் மாயை வைத்தே நிகத பூர்வம் ஏவ நிமித மாத்திரம் பவ சவ்ய சச்சின். சவ்ய சச்சின் அந்த வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால், அவருடைய பெருமை. யாருடைய பெருமை? அர்ஜுனனுடைய பெருமை.
2 கையாலையும் சண்டை போடுவான். ஒரு சில பேருக்கு ரைட் ஹேண்ட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நம்மளுக்கே வந்து ரைட் ஹேண்ட்ல நீங்க எழுதுறீங்கன்னா லெஃப்ட்ல எழுத சொன்னா எழுத்துக்கெல்லாம் அசிங்கமா இருக்கும் இல்லையா, அப்படி கிரிக்கின மாதிரி இருக்கும். ஆனா அர்ஜுனனுக்கு வந்து அப்படி கிடையாது. ஹீ கேன் ஃபைட். 2 கையாலையுமே வந்து அந்த அளவிற்கு திறமையாக யுத்தம் புரியக்கூடியவன் அவன். அவனை வந்து கேட்கிறாரு, நிமித்த மாத்திரம் அவ்வளவு திறமை பெற்ற நீ என்னுடைய பீயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பகவானினுடைய செயலில் எனக்கும் பங்கு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு பகவானை. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் அர்ஜுனை he wanted to motivate. காரணம் பகவானினுடைய அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்கிற்கு, that is the mission, right? That is the goal of the Supreme Lord. அந்த இலக்கை அடைவதற்கு, அந்த லட்சியத்தை முழுமையாக்குவதற்கு பகவான் இது போன்ற திறமை படைத்த அர்ஜுனை நோக்கி கூறுகிறார், என்னுடைய இந்த முயற்சியில் உன்னுடைய பங்கு எனக்கு தேவைப்படுகிறது. அப்கோர்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டா பகவானினுடைய ஒரு திட்டம் வச்சுக்கோங்களேன். இது போன்ற ஒரு நிலையில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அர்ஜுன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பகவானுக்கு ஆயுதமாக அவர் மாற இருக்கிறார். இதுதான் பகவான் வந்து அங்க கேட்கிறார். பகவானை வந்து கேட்கும்போது என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் புரிவதன் மூலமாக தர்மம் நிலைநாட்டப்படுகிறது, அதுக்காக நான் உனக்கு வந்து எல்லா விதமான என்னை பற்றிய அம்சங்கள் எல்லாமே நான் கூறுகிறேன். வித்தவுட் அர்ஜுனா he could have done everything. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்தர்களுடைய பெருமை, பக்தர்களுக்கு வந்து பெருமை சேர்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக பக்தவத்சலனாக பகவான் பல்வேறு நேரங்களில் பல்வேறு லீலைகளில் அவர்களுடைய புகழ் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க அர்ஜுனனை பற்றியும் அந்த மாதிரி பெருமை வாய்ந்த அர்ஜுனா, எனக்கு நீ ஒரு ஆயுதமாக இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க. மஞ்சுகாஸ்ரீ மாதாஜி அந்த ஃபுல் பர்போர்ட்டை படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். சவ்ய சாச்சின் என்னும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அம்பு எய்தக்கூடியவனை குறிக்கின்றது. எனவே தனது எதிரிகளை கொள்வதற்கான அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்பெயரினால் அழைக்கப்படுகின்றான். நிமித்த மாத்திரம், கருவியாக, ஆவாயாக எனும் சொல்லும் மிக முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகின்றது. போதிய அளவில் அறிவில்லாத முட்டாள் மக்கள் மட்டுமே இயற்கை திட்டமின்றி இயங்குவதாகவும் உலகில் உள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். பெயரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினை பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். இத்தகு அதிகார மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுவர். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலி ஆவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் அழிவும் இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகிறது. இவ்வாறாக குருக்ஷேத்திர போரும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன். சோ பிரபுபாதர் வந்து எவ்வளவு சிறப்பா அந்த லாஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் பாருங்க. ஒருவன் பக்குவமான நிலையை ஒருவன் அடைய வேண்டும். நீங்க வந்து மெட்டீரியலி யூ மைட் ஹவ் அச்சீவ்டு சோ மெனி திங்ஸ். இப்ப அர்ஜுனனுக்கும் அதே மாதிரி தான், ஒரு சத்திரியனாக அவ்வளவு பெரிய வீரனாக இருக்கிறான். ஆனால் அந்த பக்குவ நிலையை அவன் அடையவே இல்லை. என்ன பக்குவ நிலை என்றால் எக்கச்சக்கமான குழப்பங்கள், பல்வேறு வகையான கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாமே அவனுக்கு வருது. இது ஒரு பௌதீக லோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் அது பார்க்கணும் அப்படின்னா, அர்ஜுனன் மாதிரியே நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு வகையான பிரச்சனைகள் எப்படி நம்ம டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது நமக்கு முன்னுரிமை தரணும், ப்ரையாரிட்டி எது அப்படின்னு அந்த ஒரு குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை, பகவானின் மீது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி அவரோடு சரணடைந்து
நம்ம அவருக்காக நம்ம காரியங்கள் எல்லாமே செய்யும்போது அந்த பக்குவ நிலை நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும். எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு கிடைக்கிறது. சோ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு அப்படின்னா, என்னுடைய ஆயுதமாக இருந்து, அதை தொடர்ந்து அவர் கூற போகிறார். 34 அதனுடைய அதே அந்த அந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரத்தம் ச கர்ணம் ததான்யன் அபியோத வீரான் மாயா ஹதாம்ஷ்வம் ஜஹிமா வியத்திஷ்டா யுத்யஸ்வ ஜேதாஷி ரணே ஷபத்னன். ஜெயலட்சுமி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மாதாஜி படிங்க. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம். வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க என்ன பகவான் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் கிட்ட தைரியமா சண்டை போடு, நிச்சயம் வெற்றி உனக்கு. வெற்றி கிடைத்த பிறகு அந்த அரியணையில், அதாவது அந்த அரியணையில் அப்படிங்கும்போது அவருடைய சகோதரர் அரியணை ஏற போறார். ஆனாலும் அந்த ராஜ்யத்தை மிகவும் சுகமாக நீங்கள் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறது முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. இங்கு பகவானினுடைய திட்டத்தை பகவான் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சண்டையை நீ கண்டிப்பா போடு, உன்னுடைய கடமை என்னவோ அந்த கடமையை செய், எதற்காகவும் மனம் கலங்காதே. ஜீதாசி, ஜீதாசி மீன்ஸ் உனக்கு வெற்றி நிச்சயம். இஸ் அப்ரண்ட் அவர் சொல்றாரு பகவான். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்சி இந்த டீம் தான் இட்ஸ் கோயிங் டு வின் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்லையா, அது போல இங்கு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அந்த வெற்றி மூலமாக உனக்கு எப்படிப்பட்ட புகழ் கிடைக்க போகுது அப்படின்னா, என்னுடைய ஆயுதமாக நீ இருந்து இந்த தர்ம யுத்தத்தில் பங்கேற்றதினால் அதுல என்ன பெருமை கிடைக்க போகுதுன்னா, மோர் தேன் விக்டரி. எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னா, பகவானினுடைய லட்சியம், பகவானினுடைய இலக்கு, ஓகே, அதுல நீ ஒரு ஆயுதமாக இருந்திருக்க அப்படிங்கிற விஷயம், அது உனக்கு பெருமையை சேர்க்க போகிறது அப்படின்னு. பகவானுடைய திட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்தர்களா நம்ம பார்க்கும்போது அப்படின்னா, பகவானினுடைய கருணை இருந்தால் மட்டுமே அந்த திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம பக்தியே பண்ணாம, பகவானை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம, இந்த மாதிரிலாம் பிளான் போடுவாரா அப்படின்னு நிச்சயமா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பக்தனாக அவருடைய கருணை இருந்தாலே ஒழிய, கிருஷ்ண உணர்வு இருந்தாலே ஒழிய, அந்த கிருஷ்ண உணர்வு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியர் மூலமாக நாம் பெறும் பொழுது பகவானினுடைய திட்டம் என்ன என்பது நமக்கு புரிய வரும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நான் இந்த தப்பு பண்ணிட்டுதால வந்துருச்சோ, அந்த தப்பு பண்ணிட்டுதால வந்துருச்சோ, என்னுடைய உணவு பழக்கங்கள்லாம் சரியாவே இல்லை, என் உடம்ப பத்தி நான் கேரே எடுத்துக்கல, அதனாலதான் எனக்கு திடீர்னு இந்த ஒரு வியாதி வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு அவனை சார்ந்த அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி ஆஸ் இஃப் அவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவார். ஆனால் ஒரு பக்தனாக நீங்கள் தீவிரமான ஒரு பக்தியில் பகவானின் தொண்டில் ஈடுபடும் பொழுது நம்ம அறியாமலேயே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உணர்வு, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி எப்படி ஏற்பட போகுது அப்படின்னா, பகவான்கிட்ட சொல்லுவோம், கிருஷ்ணா திஸ் இஸ் யுவர் பிளான். ஆச்சாரியர்கள் எல்லாமே எழுதும்போது அதுதான் சொல்றாங்க இல்லையா, இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு நான் செல்லாமல் என்னால் சமாளிக்க கூடிய வகையில் எனக்கு ஒரு நிகழ்வை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அப்பனா இது உங்களுடைய திட்டம் அப்படின்னு. சோ இந்த திட்டம், பகவானுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, அவருடைய கருணை, அவருடைய அந்த வாட் டு யூ சே, கைண்ட்னஸ் அண்ட் மெர்சி அப்படிங்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட தமிழ்ல ஒரே மாதிரி மீனிங் தான் வரும். அவருடைய கருணை, அவருடைய அனுகிரகம், அந்த அனுகிரகம் இருந்தாலே ஒழிய அவருடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், ஒவ்வொரு திட்டத்தை தீட்டுபவருமே அந்த பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். குறிப்பாக பக்தர்களுக்காக அவர் தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அந்த பக்தர்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டமாகத்தான் அவர் தீட்டுவார். இவன் கஷ்டப்படணும், இவன் அழியணும் அப்படிங்கிற நோக்கமே அவருக்கு கிடையாது. காரணம், அவருக்கு பழசு தெரியும், இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும், எல்லா காலத்தையும் அறிந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட எந்த மாதிரிலாம் கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாவெல்லாம் எப்படி நம்ம வெளியே எடுக்கணும், இவனுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி கொடுக்கணும், இவனை எப்படி எவ்வளவு விரைவாக என்னிடம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களை
தொகுத்து வழங்குபவர் அந்த பகவான் தான். சோ அவருடைய கருணை இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்றாரு. அர்ஜுனன் இது எல்லாமே கேட்ட உடனே அர்ஜுனுடைய பிரார்த்தனைகள் 35 இருந்து 46 ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அடங்கிய இது. நீங்க இந்த கிளாஸ்ன்னு இல்லை, அதுக்கப்புறமா கூட நீங்க இதை படிச்சு பார்க்கலாம். அர்ஜுனாஸ் பிரேயர்ஸ் ரொம்ப ஃபேமஸான பிரேயர்ஸ் எல்லாமே. இதுல அர்ஜுனன் வந்து பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான். ஒரு மாதிரி அந்த உருவத்தை பார்த்தது, பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டது, பகவான் அர்ஜுனனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நடுக்கம் ஆரம்பித்து எந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு எப்படி பகவானிடம் முழுமையாக சரணடைந்து நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரேயர்ல எல்லாம் பாடி how he is going to completely change. இதுக்கப்புறமா பார்க்க போற அர்ஜுனன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான அர்ஜுனன். அந்த மாதிரி ஒரு அர்ஜுனனுக்கு வந்து இந்த பிரேயர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ 35 இருந்து 37 அதுவும் பிரேயர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிரேயர்ஸ் அது. I'll just read. தனித்தனியாக படிக்கலாம் வர்சஸ் எல்லாமே. ஆல்மோஸ்ட் இட் இஸ் கம்யூனிகேட்டிங் த சேம் மீனிங் ஒன்லி. 35 இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங்லயே இந்த விஸ்வரூப தரிசனம் முடிச்ச உடனே திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் கூறுகிறான் இல்லையா? சோ சஞ்சயன் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறான். இங்க நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்து அங்க ரிலே ஆயிட்டே இருக்கு அவருக்கு. சோ இந்த வருஷம் நீங்க பார்க்கும்போது அர்ஜுனுடைய பிரார்த்தனைகள் பண்றான் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல சஞ்சயன் சொல்ல போறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம அர்ஜுனுடைய பிரேயர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சஞ்சய உவாச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமானக கீரிதி நமஸ்கிருத்வா பூயா ஏவஹ கிருஷ்ணம் கத்கதம் பீத பிரணம்ய. சௌமியம் அதை படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 35. சஞ்சய உவாச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமானஹ கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பிரணம்ய. திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் கூறினான், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையாடலை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுத்தழுத்த வண்ணம் அவர் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். ஹரே கிருஷ்ணா. நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, சஞ்சயன் அர்ஜுனனுடைய பிரார்த்தனையை திருதராஷ்டிரனுக்கு விவரிக்கிறான். எப்படி விவரிக்கிறார் என்றால், அந்த 7 அம்சங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? பயா, ஆச்சரியா, ஒண்டரிங், அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு ரசத்தை இங்கு பகவான் அனுபவிக்கிறார். அர்ஜுனனுடைய பிரார்த்தனைகள்ல அப்படியே ஒரு நடுங்கும் குரல், ஒரு ஆச்சரியம். அதாவது நம்மளுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சடனா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இல்லையாச்சும் ஒரு எதையாச்சும் பார்த்து ஒரு மாதிரி த்ரில் ஆயிட்டு இருக்கும் போது we will have that faltering voice அப்படிம்பாங்களே, அப்படியே வாய்ஸ் பிரேக் ஆகி நம்மளால தொடர்ந்து பேச முடியாம அப்படியே தொண்டை அடைச்சு நம்மளுடைய வார்த்தைகள் வெளியே வர்ற மாதிரி இங்க அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை அவர் செய்கிறார். குணமை மாதாஜி அந்த பற்போட்டு படிங்க. முன்னரே நாம் விளக்கியபடி பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் சூழ்நிலையை கவனித்த அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்துள்ளான். எனவே அவன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றான். தற்பொழுது அவன் ஒரு நண்பனை போலன்றி வியப்பினால் ஆழ்ந்துள்ள பக்தனை போல தழுதழுத்தபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகின்றான். அதுதான் எப்படி வந்து அவருடைய பிரேயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சஞ்சயன் விளக்கியது. இப்ப அர்ஜுனனுடைய பிரேயர்ஸ் வந்து அவர் சொல்ல போறாரு. அர்ஜுன உவாச ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்ய ஜகத் பிரகஷ்யதி அனுராஜ்யதே ச ரக்ஷாஸ்மி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஷ்யந்தி ச சித்த சங்கஹ. இந்திரா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அர்ஜுனன் கூறினான், புலன்களின்
அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. சோ இது எல்லாமே தேங்க்யூ மாதவி. இது எல்லாமே ஜஸ்ட் இட்ஸ் குளோரிஃபிகேஷன் பிரேயர்ஸ். எல்லாமே நம்ம கொஞ்சம் வேகமா போவோம், எல்லாமே ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சோ அர்ஜுனன் வந்து பகவான் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த விஷயங்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு. அதே போல உங்களை பற்றி உங்களுடைய பெயரை, இட்ஸ் அ குளோரிஃபிகேஷன். ஓகே, இஸ் ஜஸ்ட் குளோரிஃபைங் த சுப்ரீம் லார்ட். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, முதல்லயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மகிமைகளை பேசுவாங்க, அதன் பிறகு பிரார்த்தனை செய்வாங்க, என்ன தேவைப்படுது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் ஜஸ்ட் குளோரிஃபைங் அவருடைய மகிமைகள். உங்களுடைய பெயரை கேட்பதினால் எல்லாருமே என்ன ஆறாங்க அப்படின்னா உங்களோடு ஒரு நெருங்கிய பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய லீலைகள், உங்களுடைய புகழ் எல்லாமே ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதகன்னு சொன்ன மாதிரியே இங்க வந்து அர்ஜுனன் அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. அவரு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே கேட்கும்போது உங்கள் மீது எங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அது இல்லாம மிக உயர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள், ஆத்மா ஹையஸ்ட், லைக் இந்த சென்ஸ் ஒரு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உடையவர்கள், ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு பியோர் சோல் அவங்க, அது இல்லாம தேவர்கள், இவங்க எல்லாருமே உங்களை பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே நேரத்தில் அசுரர்களோ அல்லது ராட்சசர்களோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பயப்படுறாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க, உங்களிடம் நெருங்காமல் பயந்து ஓடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க பேசுறாரு. அவரு ராஜேஸ்வரி மத அந்த பற்போட்டு படிங்க பார்க்கலாம். 36. குருட்சேத்திர போரின் விளைவுகளை கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட அர்ஜுனன் மிகவும் தெளிவுற்றான். பரமபுருஷ பகவானின் மிகச்சிறந்த பக்தனும் நண்பனுமான அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகிறான். கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தர்களின் வந்தனைக்கு உரியவர் மற்றும் அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகிறான். அவரது செயல்கள் அனைத்தும் எல்லாருக்கும் நன்மை தருபவை. குருஷேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து விண்வெளியில் உள்ள பற்பல தேவர்கள், சித்தர்கள், இதர அறிஞர்கள் என அனைவரும் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் இருப்பதால் போரை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் என்பதை அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டான். இறைவனுடைய விஸ்வரூபத்தையும் அர்ஜுனன் பார்த்த பொழுது தேவர்கள் அதில் நாத்திகர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அழிக்கும் முழுமுதற் கடவுளின் கால ரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினார். கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனால் புகழப்படுகின்றது. இறைவனால் செய்யப்படுபவை அனைத்தும் எல்லாருக்கும் நன்மையை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை புகழ்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் புகழ்வது என்றால் ஒரு பக்தர்களுக்கு எப்படி அப்படியே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரியோ, அது போல இங்க அர்ஜுனன் அந்த பகவான் உடைய அந்த ரூபங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப உன்னதமானவர், இவரை விட யாருமே ஹையஸ்ட் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவு எல்லாமே அவருடைய மனதில் ஏற்படுகிறது, அர்ஜுனுடைய மனதில். அதனால ரொம்ப சந்தோஷமாக பகவானை பிரார்த்திக்க துவங்குகிறான். அடுத்த பிரேயர்ல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா 37 ஸ்லோகம் 37. I'll read the sloka. कस्माच्चतेना नमेरन् महात्मान् गारियशे ब्राह्मणो अपि आदिकर्त्रे अनंत देवेश जगन्निवास त्वम् अक्षरं सत् असत् तत्परं यत्. கோமதி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். ஹரே கிருஷ்ணா. இங்க தொடர்ந்து அவர் கூறும் பொழுது பகவானை பற்றி புகழ் எப்படி புகழ்கிறார் என்றால், அக்ஷரம், மகாத்மா, அனந்தா, தேவேஷா, இது எல்லாமே
எல்லாருமே உங்களை வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல்வேறு பதங்களில் அழிவற்ற தன்மை உடையவர். அக்ஷரம் மீன்ஸ் உங்களுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஒரு பௌதீக உலகத்துல நம்ம பார்த்தோம் என்றால் எப்படி அழிவு என்பது இருக்கிறது. ஆனால் இங்கு பகவானுக்கு வந்து அழிவு கிடையாது. எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு அக்ஷரம் மகாத்மா. மகாத்மா அப்படிங்கும்போது எல்லையற்ற குணங்களை உடையவர். மெக்னானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லையற்ற நல்ல குணங்கள், கல்யாண குணங்களை உடையவர். அந்த ஒரு நிலைக்கு இங்க அர்ஜுனன் சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இஸ் த டாப் மோஸ்ட். அதுக்கு மேல வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு குணங்களோ இல்ல அந்த மாதிரி ஒரு செயல்களோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவர் விளக்குகிறார். அனந்தா. அனந்தா மீன்ஸ் அவருடைய அந்த ஆற்றல், அவருடைய தாக்கம், அவர் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா இது பகவானால் செய்யப்பட்ட விஷயம். இது வந்து வேற யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தாக்கத்தை இன்ஃப்ளூயன்சஸ் சச் ஆக்டிவிட்டிஸ். அந்த அனந்தம், த ஹையஸ்ட் பிளஷர் கிவிங் பொட்டன்சின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பகவானுடைய ஆற்றல் அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள். புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் காரணகர்த்தாவாக பல்வேறு காரணங்களுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். எப்படி இது ஏற்பட்டது, எதனால் ஏற்படுகிறது, இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல். ஒண்ணு இல்ல, ஒரு மனிதனுடைய ஜீவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு மனித ஜீவனையோ அல்லது ஒரு விலங்கினுடைய ஜீவனையோ அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம அப்படியே ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுக்கு வந்து பல்வேறு வகையான உறுப்புகளை கொடுத்து அதுல இருந்து எப்படி அந்த விந்துக்கள் மூலமாக ஒரு உயிரை அவர் வர வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு செய்யறாரு, அது வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது 2 உடல்களை வைத்து பகவான் என்னென்னமோ காம்பினேஷன் போட்டு உடம்புல எக்கச்சக்கமான நரம்புகள் போகுது, வெயின்ஸ் போகுது, ரத்தம் போகுது, இவ்வளோ காம்பினேஷன். இந்த உடம்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப அவர் எந்த அளவிற்கு he must have utilized his intelligence. அந்த மாதிரி ஒரு தன்மையை ஒரு உருவத்திற்கு வழங்கி அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னி வரைக்கும் வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து எப்படிலாம் வந்து நடக்குது உள்ள அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போய் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இந்த இடத்துல வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டாக்டரால வந்து உடனே சொல்லவே முடியாது. he has to do lot of scanning and he will just like that இது ஒரு காரணமா இருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தலை ஏன் வலிக்குது அப்படின்னா யாருக்காச்சும் காரணம் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது காரணம். 10,000 காரணம் வேணா சொல்லலாம். ஆயில் ஐட்டம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, வெயில்ல போயிருப்பீங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு காரணம் நிறைய சொல்லலாமே தவிர why this is happening, that is what Arjuna is telling here. Cause of all causes which we cannot estimate, we cannot understand. இந்த காரணத்துக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க தான் காரணகர்த்தா, ஆனா அது என்ன காரணம் அப்படிங்கறத எங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய ஆற்றல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பகவானை அனைவருமே பிரார்த்தனை செய்கிறார்கள். சோ பெஸ்ட் குளோரிபிகேஷன் பகவானை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பிரேயர்ஸ் பார்த்தோம்னா பல்வேறு வகையான விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுல அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்திருக்கிறான் இல்லையா, அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம், யாருக்குமே காண்பிக்காத ஒரு உருவத்தை அவன் பார்த்திருக்கிறான். அப்படிங்கும்போது அதுல அப்படியே திகைச்சு போய் ஆச்சரியப்பட்டு அதிசயத்தக்க வகையில் பகவானை ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து 38 இருந்து 40 வரைக்கும் அகைன் almost same type of glorifications only is talking. ஸ்லோகம் 38. त्वम् आदिदेव पुरुषः पुराणास्त्वम् अस्य विश्वस्य परं निदानं वेतासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वम् अनन्तरूपा. तारक माताजी ரெண்டுமே படிங்க, டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பர்போர்ட் ரெண்டுமே படிங்க. त्वम् आदिदेव पुरुष पुराणस् त्वम् अस्य विश्वस्य परं निदानं वेदासि वेद्यं स परं सताम திவ்யா ததம் விஸ்வம் அனந்த ரூப. நீர ஆதிதேவர், புருஷர், மிகவும் பழமையானவர். படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நிதானம், நிதானம் மீன்ஸ்
பிரம்மனுக்கும் உங்களுக்கு ஓய்வு தரக்கூடிய விஷயம். அதாவது பிரம்மன் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜோதி சொல்றோம் இல்லையா, அந்த ஜோதி ஆல்சோ இஸ் டேக்கிங் ரெஸ்ட் ஆன் யூ. அது அவருடைய ஒரு விஸ்தரிப்பு இல்லையா. ஒரு பக்தனால் தான் அந்த பகவானை உணர முடியும், ஒரு அருவவாதியினால் அதை முழுவதுமாக உணர முடியாது. சோ அதையும் நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். ரெஸ்டிங் மீன்ஸ் இயர் தாங்கி இருப்பது, ஓய்வு எடுப்பதும் கிடையாது, அதையும் நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். நிதானம். அதே போல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். காஸ் ஆஃப் ஆல் காசஸ் சொல்ற மாதிரி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் நாலேஜ். ஸோ இஸ் தி அல்டிமேட். இவர்கிட்ட தான் போய் நம்ம தஞ்சம் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் பகவானை பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 39. வாயூர்யமோ அக்னிர்வருண சசாங்கः பிரஜாபதிஷ்த்வம் பிரபிதாமகश्च நமோ நமஸ்தே அஷ்டு சகஸ்ரக்ருத்வாஹ புனश्च பூயோ அபி நமோ நமஸ்தே. ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போர்ட். ஹரே கிருஷ்ணா. நீரே வாயு, நீரே யமன், நீரே அக்னி, நீரே வருணன், நீரே சந்திரன், முதல் உயிர்வாழியான பிரம்மாவும் நீரே, அந்த பிதாமகனின் தந்தையும் நீரே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு 1000 முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. எங்கும் நிறைந்திருக்கும் காற்று எல்லா தேவர்களையும் விட மிகவும் முக்கியமான பிரதிநிதி என்பதால் இறைவன் இங்கே வாயு என்று அழைக்கப்படுகிறார். மேலும் கிருஷ்ணரே அர்ஜுனன் பிதாமகனின் தந்தை என்று அழைக்கின்றனர். ஏனெனில் அவரே பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மாவின் தந்தை ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ சாராம்சம், பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்காக ஒரு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்க வேண்டியது என்ன, வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்ன அப்படின்னா காற்று இல்லையா. அந்த காற்று ஆக்சிஜன் சொல்றாங்க இல்லையா, அந்த காற்று இல்லைன்னா யாராலையுமே பிராணனை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அவர்களுடைய மூச்சுக்குழல் காற்று தடைபட்டால் என்ன ஆயிடும் அப்படிங்கும்போது உயிராக இருக்கிறார். காற்று அப்படிங்கும்போது அனைத்து ஜீவராசிகளினுடைய உயிராக விளங்குபவர் பகவான். பிளஸ் பிதாமகா, பிரம்மதேவனுடைய தகப்பனார் இல்லையா. பிதாமகா பிரம்மனை சிருஷ்டித்தவர் அப்படிங்கிறதால பிதாமகா அப்படிங்கிறாங்க. அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். ஸோ இட்ஸ் அகைன் அ குளோரிபிகேஷன். ஸோ அந்த ஒரு இதுல நெக்ஸ்ட் ஸ்லோகா we are going into 40th ஸ்லோகா. நமக புருஷ்டாத் அதா பிரஷ்டாதஷ்டே நமோ அஷ்டுதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விகர்மஷ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோ அஷி சர்வஹ. அனிதா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. டிரான்ஸ்லேஷன் ஷீல பிரபுபாத் மகாராஜ் கி ஜெய். முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளில் இருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே. தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. சோ இந்த ஸ்லோகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 40வது ஸ்லோகம். ஒரு நிமிஷம். நம புரஷ்டாத் அத பிரஷ்தஷ்டே நமோ அஷ்டுதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விகர்மஷ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோ அஷி சர்வஹ. நம்மெல்லாம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பகவானை எப்படி பிரார்த்திப்போம் சொல்லுங்க. தாரக் மாதாஜி, நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்க, இஸ்கான் கோயிலுக்கு உள்ள நுழையிறீங்க. நுழைஞ்ச உடனே பகவானை எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க? நமஸ்காரம் எப்படி பண்ணுவீங்க? பஞ்சாங்க பிரணாம் ஃபர்ஸ்ட் பிரபுபாதாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு. ஓகே, பிரபுபாதுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பிரபுபாதாவோட மந்திரம் நமோ சிவாய கிருஷ்ண. ஓகே, அடுத்தது கௌர்னிதாய். ஓகே, கௌர்னிதாய் கிருஷ்ணா ஜெகநாத் பலதேஸ்வரா. அவங்களுக்கு மந்திரம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வர வச்சு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னோட இது சொல்லணும். இல்ல எல்லா இடத்துலயும் நீங்க ஓகே எல்லாமே நீங்க கரெக்டா பண்றீங்க. பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. அங்க போய் எப்படி பண்ணுவீங்க? உங்களுடைய பாஸ்டர்,
உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி பண்ணுவீங்க? இல்ல பஞ்சாங்க பிரணாம் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் பிரபு. பஞ்சாங்க பிரணாம் நீங்க வந்து கோயிலை நோக்கி பண்ணீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல பிரபுபாதர் இருக்காரோ நீங்க அதை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப நீங்க சென்னை டெம்பிள்ல நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல பிரபுபாதர் இருக்காரு. வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவரு இஸ் ஃபேசிங் வெஸ்ட். ஓகே, இஸ் ஃபேசிங் சவுத். சாரி, பிரபுபாதர் வந்து சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பகவான் வந்து ஈஸ்ட ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 3 ஜெகநாதர், ராதாகிருஷ்ணா டைட்டிஸ், கௌராணி தாய் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் ஃபேசிங் ஈஸ்ட். ஸோ பிரபுபாதர் வந்து இஸ் ஃபேசிங் சவுத். அப்ப நீங்க பஞ்சாங்க பிரணாங்கம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் நீங்க பண்றீங்க. நம்ம நுழையிற எல்லாருமே சென்னை டெம்பிளை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆல் ஃபேசிங் வெஸ்ட் டைரக்ஷன். அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பிரணாம்ஸ் எப்படி இருக்கும்னா ஏதாச்சும் ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான். கரெக்டா? நீங்க போய் சுத்தி சுத்தி பண்றது கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்படி ஒரு வாட்டி, அடுத்தது அடுத்த டைரக்ஷன்ல, 3வது டைரக்ஷன்ல, 4வது டைரக்ஷன்ல நம்ம பண்றதே கிடையாது. ஆனா இங்க அர்ஜுனன் என்ன பண்றாராம், எல்லா டைரக்ஷன்லயும் விழுந்து விழுந்து பகவானை கும்பிடுறாராம். காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவிற்கு வந்து அவருக்கு அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே பகவானை வந்து முன்பக்கம் பண்றாரு, லெப்ட் ஹேண்ட் சைட்ல பண்றாரு, பின்பக்கம் பண்றாரு, ரைட் சைட்ல பண்றாரு. எல்லா டைரக்ஷன்லயும் இருந்தும், இது பின்னாடி வரப்போற ஸ்லோகத்திலையும் வரப்போகுது, எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து பகவானை பிரார்த்தனை செய்கிறார். இதுக்கு தான் வந்து அற்புதமான ஒரு ஒரு பொருளுரையில வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. யோயாம் தாபகதோ தேவா. பகவான் முன்னாடி யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்க எல்லாமே எப்படி உடனே பிரணாம்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து அவர் சொல்றாராம், உன் முன்னாடி, அதாவது பகவானே உங்கள் எதிரில் யாரெல்லாம் வருகிறார்களோ, சமீபம் தேவத கனகா, அவங்க வந்து தேவர்களாக கூட இருக்கலாம். தேவர்கள் அப்படின்னு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. சோ அப்படிப்பட்டவர்களும் வந்தாலும் கூட சத்வம் ஏவ ஜெகத் ஸ்ரஷ்டா, அவர்களை சிருஷ்டி செய்தது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது நீங்கள் தான். பெரிய பணக்காரன் வரோம் அப்படின்னா, இப்ப பொதுவா கோயில்கள்லயே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பகவானுக்கு இணையானவர் எந்த காரணத்திலயுமே கிடையாது. ஆனா ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு இருக்கு, அந்த கூட்டத்துல ஒரு பெரிய முக்கியமான ஒரு புள்ளி, சமுதாயத்துல முக்கியமான புள்ளி, இல்லைன்னா பெரிய டோனர் ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு அவங்க நடக்கும், எல்லா கோயிலையுமே நடக்கும். அது இங்க அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம வந்து பார்க்கும்போது சத்வம் ஏவ ஜெகத் ஸ்ரஷ்டா, அப்படிப்பட்டவர்களை கூட சிருஷ்டி செய்வது யார் என்றால் நீங்கள் தான். இந்த லோகத்துல இருக்கிற, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரையுமே சிருஷ்டி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்படி பார்க்கும்போது யத சர்வ கதோபவன், காரணம் எல்லாத்திற்குமே வியாபித்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், சிருஷ்டிகர்த்தாவும் நீங்கள் தான், அதை பாதுகாப்பவரும் நீங்கள் தான். யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் யூ ஆர் த கண்ட்ரோலர். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அது ஒரு தேவராக இருந்தாலும் சரி, அது உங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு வியாபித்திருக்கு இல்லையா? எல்லா பக்கமும், ஆல் டைரக்ஷன்ஸ்ல, வாட் எவர் வி ஆர் சீயிங். எதற்காக இவர் எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து அந்த பிரணாம்ஸ் அவர் பண்றாரு அப்படின்னா, பகவானால் அனைத்துமே வியாபிக்கப்பட்டிருக்கின்றது, பகவானால் அனைத்துமே சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறது, பகவானால் அனைத்துமே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது எல்லா திசைகளிலும் இருக்கிறது. அவர் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல மாத்திரம் பண்ணல, வெறும் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஐட்டம் மாத்திரம் தான் நான் தயாரிச்சது, நான் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பகவான் சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லா இடங்கள்லையும், அனைத்து இடங்களிலும் நீங்கள் வியாபித்திருக்கிற அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றாரா, பகவானை எல்லா டைரக்ஷன்லயும் பாக்குறாரு அவரு. நம்ம வந்து கோயிலுக்கு போனா விக்கிரகம் எங்க இருக்கோ அந்த விக்கிரகம் மாத்திரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதனால அதுக்கு மாத்திரம் பிரணாம்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறோம். இங்க அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே நீங்க இருக்கீங்க. சோ அதனால ஐ ஆம் டூயிங் மை பிரணாம்ஸ் டு யூ இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு புரிதல். நெக்ஸ்ட் வந்து 41 and 42. இந்த 41, 42ல வந்து மன்னிப்பு கேட்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் அந்த உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் செய்த தவறு அவருக்கு தெரியுது.
ஸ்டார்டிங்லயே சொன்னாரே சண்டை போடு அப்படின்ட்டு, நான் தான் வந்து என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டு உன்னை ஒரு நண்பனான ஒரு பாவத்துல பார்த்து, சாக்கிய ரசத்துல பார்த்து இணையாக நான் என்னை கருதி உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டு ரொம்ப கேஷுவலா நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இங்கு பகவானிடம் அவர் மன்னிப்பு கேட்கிறார். 41, 42 இது ரெண்டுமே இட்ஸ் ஸ்லோகா டுகெதர், ஒரே இதுல இருக்கு, படிக்கலாம் நம்ம. ஷகேதி மத்வ பிரஷவம் யத் உக்தம் ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே ஷகேதி அஜானாத மகிமானம் தவேதம் மாயா பிரமாதத் பிரணயேன வாபி யஷ்சாவாஹ்ரதம் அசத்கிருதோ அஷி விஹாரா சாயாசனா போஜனேஷு ஏகோ அதா வாபி அச்சுதா தத் சமக்ஷம் தத் சமயே த்வம் அகம் அப்ரமேயம். கோகுலமத்த மத்த ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. हरे कृष्ण प्रभुजी। सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण वहे यादव हे सखेति अजानता महिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासन भोजनेषु एको तवाप्यच्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहमप्रमेयम्. கிருஷ்ண பிரபுஜி, உம்மை நான் எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மதே. சகேதி மத்வா, சகேதி மத்வா அப்படின்னா நான் உங்களை நண்பனாக கருதினேன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பரம்பொருள், அதாவது பகவான், இப்ப இங்கிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவான் அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். நண்பன் அப்படிங்கிற இல்லாம ஒரு பகவானாக, பகவான் அதாவது பரம்பொருளை பகவான் பார்க்கும்போது, அர்ஜுனன் பார்க்கும்போது அந்த ஒரு பணிவான வணக்கத்தை எதற்காக காண்பிக்கிறார் அப்படின்னா, ஐயோ உங்களை போய் நான் ஃப்ரெண்டா நினைச்சிட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அந்த குற்ற உணர்வு, மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். பிளஸ் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன்லயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கீழ் விழாதவர், எந்த காரணத்தினாலும் அவருக்கு வீழ்ச்சி இல்லாத ஒரு பகவானை நான் ஒரு சாதாரண நண்பனாக கருதி விட்டேனே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் அவருக்கு, ஒரு 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 குற்ற உணர்ச்சி, அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப அன்பினால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேச்சுவார்த்தைகள், அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து வெளியாட்களுக்கு பார்க்கும்போது ஒரு அஃபெண்டிங் நேச்சர் மாதிரி இருக்கும். என்ன இப்படி பேசுறான், அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி, என்னடா நீ பெரிய இவனா, கருப்பா இருக்க நீ, அவங்க நிறத்தெல்லாம் கூட பார்த்து கிண்டல் பண்ணி பேசுவாங்க, பிகாஸ் ஆஃப் தேர் க்ளோஸ்னஸ். அந்த மாதிரி இங்க அர்ஜுனனுடைய மனசுல அந்த ஒரு குற்ற உணர்வு தோன்றுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் வந்து உங்க மேல ரொம்ப அன்பு, ஒரு நண்பன் அப்படிங்கிற ஒரு அன்பு இருந்ததால, பிளஸ் ஒரு முட்டாள்தனமா கூட இருக்கலாம், உங்களை வந்து ஒரு சில நேரங்களில் என்னுடைய செயல்கள் உங்களுக்கு இணையாக என்னை நான் பார்த்து நான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன், உங்களுடைய புகழ் எனக்கு தெரியாமல் நான் அது போல செய்து விட்டேன். இன்னொரு காரணமும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இது போன்ற ஒரு விஸ்வரூபத்தை பகவான் ஏற்றுக்கொள்வார், என்னுடைய நண்பன் ஏற்றுக்கொள்வான். உங்க நண்பனுடைய புகழ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன நினைச்சிடுறீங்க, உங்களுக்கு இணையாக அவனை பார்க்கிறீர்கள், இல்லை என்றால் உங்களை விட சற்று தரம் குறைந்தவனாக பார்க்கிறோம். இங்க மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அந்த விஸ்வரூபத்தை பகவான் கொடுப்பாரா அப்படிங்கிற விஷயமே அவருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது.
அதனால அவருக்கு அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அளவிற்கு அவருக்கு தோன்றுகிறது. பிளஸ் நிறைய நம்ம நரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பகவானுடைய எப்படி வந்து அவரு ரொம்ப நெருங்கின நிலையில் இருந்தாரு, 2 பேரும் ஒரே உணவை உண்டார்கள், ஒரே படுக்கையில் உறங்கினார்கள் அப்படிங்கிற பல்வேறு வகையான விஷயங்கள் மூலமாக அவர்களுடைய நட்பு எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், அவருடைய ரசம், அந்த சாக்கிய ரசம் என்பது மாறிவிடுகிறது. இப்போ பகவான் பிருந்தாவனத்தில் லீலைகள் செய்த போது அந்த கோப்பர்கள் எந்த காலகட்டத்திலும் பகவானிடம் சென்று மன்னிப்பு கேட்டதே கிடையாது. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து பகவான்னு நினைக்கவே கிடையாது. அவங்க விளையாடுவாங்களாம், எல்லாரும் விளையாடும் போது நம்ம எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் விளையாடும் போது பார்த்திருப்போம். நீ தோத்து போயிட்டேன்னா நீ போய் உக்காந்துக்கணும்டா, நீ அடுத்த டேர்ன்ல தான் நீ வந்து விளையாடணும் அப்படிம்போம். அது போல அவர்கள் அங்கெல்லாம் அந்த விருந்தாவனத்துல வந்து விளையாடும் பொழுது, கிருஷ்ணா நீ தோத்துட்ட, இந்த சான்ஸ் உனக்கு கிடையாது, நீ போய் வெயிட் பண்ணு அப்படிம்பாங்களாம். அந்த ஒரு பகவானை வந்து நம்ம உட்கார வைக்கிறோமே, இந்த விளையாட்டுல சேர்த்துக்காம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட, ஒரு பாவம் கூட அவர்களுக்கு கிடையாது. அந்த அளவிற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா பகவானை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவங்க செஞ்ச விஷயங்கள் பகவானினுடைய மனதை நமக்கு வந்து இந்த லீலைகள், இந்த ரசங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஐயோ என்னடா கிருஷ்ணரை போய் இந்த மாதிரி இவங்க இன்சல்ட் பண்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த கோபர்களுக்கு அது போல கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லாமல், மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பதமே இல்லாமல், அங்க அந்த அளவிற்கு அந்த சாக்கிய பாவம் அவ்வளவு அருமையாக பகவானால் நடத்தி கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். ஜீவ கோஸ்வாமியுடைய கோபால சம்பு எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா எழுதுவார் அவர். அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு போர்ஷன் வந்து அவர் எழுதுறாரு. கம்சனுக்கு வந்து கம்சன் கூப்பிடுறான் இல்லையா, பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூப்பிட்டு அந்த ரெஸ்லர்ஸ் மல்யுத்த வீரர்கள் இல்லையா, அந்த மல்யுத்த வீரர்கள் அவங்க பேர் என்ன, யார தோக்கடிக்கிறாரு கிருஷ்ணரங்க? வெரி குட். சோ அந்த 2 மல்யுத்த வீரர்களையும் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மல்யுத்தத்தில், இது வந்து கோபால சம்புல வந்து எழுதுறாரு அவரு, இந்த ஒரு சின்ன ஒரு பகுதி. 2 பேரையும் தோத்தடிச்சிட்ட உடனே அதை வேடிக்கை பார்த்த அந்த கோபர்கள் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்களாம். அந்த ஸ்டேடியத்துல மேட்ச் நடக்கும்போது எப்படி ஸ்டேடியத்துல எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கோபர்கள் எல்லாமே அப்படியே கைத்தட்டி, அப்படியே அவங்களுக்கு வந்து பகவான் செய்யறது எல்லாமே ஒரு விளையாட்டு தான். அப்பத்துல இருந்தே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கிருஷ்ணரால எல்லாமே பண்ண முடியும், அது வந்து பகவான் பண்றாரு அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எனி ப்ராப்ளம் ஹி வில் சேவ் அஸ், நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பகவான் கிருஷ்ணன் நம்மள பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்து அவங்க இருக்காங்க. இந்த சண்டை போடும்போது கூட அவங்க மனசுல என்ன அப்படின்னா, கிருஷ்ணா ஜஸ்ட் டிஃபீட்டட் தம், அவ்வளவுதான், கிருஷ்ணருக்கு அந்த இது இருக்கு, தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஜாலியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அவர் என்ன பண்றாராம், கிருஷ்ணரே எல்லாம் வாங்கடா, சண்டை பார்த்தீங்களா எப்படி இருந்தது சண்டை, நான் போட்ட சண்டை நல்லா இருந்துச்சா, நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஒரே ஜாலி. சரி அதே மாதிரி நம்மளும் வந்து திரும்ப கிருஷ்ணரோட சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை போடும்போது கிருஷ்ணரையும் பலராமரையும் அந்த பசங்க தோக்கடிச்சிடுறாங்க சண்டையில. அந்த மல்யுத்தம் போடும்போது கிருஷ்ணர் கீழே பொத்து பொத்துன்னு விழுறாராம். அதை பார்த்துட்டு இருக்கிற கம்சனுக்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக். அவனுக்கு நம்ம இவ்வளவு பெரிய வீரர்களை அனுப்பணும், அது வந்து ரியல் ஃபைட், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து கிருஷ்ணர் போடுறது உண்மையான மல்யுத்தம், சும்மா விளையாட்டுக்கெல்லாம் போடல அவரு. அந்த உண்மையான மல்யுத்தத்துல வந்து போடும்போது அவர் தோற்கடிக்கப்படுகிறார் அந்த நண்பர்களினால். அதை பார்த்த உடனே கம்சனுக்கு வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம், ஆஹா நம்ம வந்து இவ்வளவு பெரிய மல்யுத்த வீரர்களை அனுப்பணும், ஆனா இங்க வந்து இப்படி தோத்து போயிட்டானே கிருஷ்ணன் அப்படின்னு. சோ அதுதான் அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த சாக்கிய ரசம் பிரஜவாசி, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா விஷம்பய சாக்கியா. விஷம்பய சாக்கியா அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இப்ப அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு இப்ப நம்ம படிக்க படிக்க பார்க்கும்போது அது அப்படியே விலகி கொண்டே வருகிறது இல்லையா. பட் அங்க வந்து விஷம்பய சாக்கியா அப்படிங்கும்போது அது எந்த காலகட்டத்திலும் பிரியவே பிரியாது, நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணர் மேல வந்து அவங்களுக்கு ஒரு பிரேமை, அதே போல பகவானுக்கும் அந்த சாக்கியர்கள் அந்த நண்பர்கள் மீது அந்த அளவுக்கு பிரேமை. எந்த காலகட்டத்திலும் நான் வந்து உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு எல்லா இடங்களையுமே அந்த நண்பர்கள் வெற்றி பெற வேண்டும், அந்த நண்பர்கள் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாமே நடத்தி காட்டணும். அவங்க மனசுல
இவன் வந்தான்னா, கிருஷ்ணர் வந்தான்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவான் அப்படின்னு. அதே போல அந்த விளையாடும் போது பகவான் கிருஷ்ணர் தன்னை ஒரு பெரிய வீரனாக காண்பித்துக் கொள்ளாமல் அவங்க எல்லாரும் எப்படி ஆசைப்படுறாங்களோ, எப்படி விரும்புகிறார்களோ அது போல அவர் தன்னை மாற்றிக்கொள்வார். இதுதான் பகவான் கிருஷ்ணருடைய அந்த அற்புதமான லீலை. இங்க வந்து நம்ம ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க அர்ஜுனன் எதற்காக பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அவருடைய ஒரு உன்னதமான உண்மையான நிலை அர்ஜுனனுக்கு இங்கு தெரிந்து விட்டது. ஆனா கோபர்களுக்கு வந்து பகவான் கடைசி வரைக்கும் அதை காட்டவே இல்லை. நான் யாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து அதிசயத்தார்களே தவிர, இந்த பகவான் இவருக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்த வேண்டும், நம்மளுடைய பயத்தை அவருக்கு தர வேண்டும், மரியாதையை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவம்லாம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இங்க வந்து அர்ஜுனன் வந்து பகவானை பார்த்து பயந்து அவரிடம் மன்னிப்பு கேட்பது. 43, 44 ஸ்லோகங்களும் அதே போலதான் தொடர்ந்து அந்த மன்னிக்க கூடிய ஒரு விஷயங்களை பற்றி தான் பேசுகிறது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வம் அஸ்ய பூஜ்யஸ்ச குருர்காரியான் நத்வத் சமோ அஸ்தி அப்யாதிகா குதோ அன்யோ லோகத்ரயே அபி அபரதிமா பிரபாவ. குணமை மத்தஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மன்னிப்பு, அதாவது 43, 44 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் ஒன்லி. சோ நீங்க தான் வந்து தந்தைக்கெல்லாம் தந்தை, யூ ஆர் த சுப்ரீம் ஃபாதர். பிதாமகா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி யூ ஆர் அ சுப்ரீம் ஃபாதர். அதே போல நீங்கள் தான் அனைவருக்குமே ஒரு ஆன்மீக குரு. காரணம் என்ன அப்படின்னா, பிரம்மதேவருக்கும் அந்த ஆன்மீக அறிவை தந்திருக்கிறார், அர்ஜுனனுக்கும் அந்த ஆன்மீக அறிவை தந்திருக்கிறார். அதனால அர்ஜுனன் வந்து இங்க பகவானை பார்த்து உங்களிடம் நான் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், உங்களை விட மிக உயர்ந்தவர் யாருமே கிடையாது, யூ ஆர் த கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கு கூறப்படுகிறது. அதே போல நீங்க இந்த பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய சாஸ்திரத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே முன்னுதாரணம், மூல காரணம், அவர் தான் பரம்பொருள் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லா இந்த டிஃப்ரெண்ட் கோட்ஸ் ரெஃபரன்சஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. மஞ்சுகாசினி மாதாஜி ஃபுல் பார்ட் போட்டு படிங்க பார்க்கலாம். எல்லாமே ரெஃபரன்சஸ், எந்தெந்த சாஸ்திரங்கள் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. மேபி செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து படிங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வேணா, செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து படிங்க. ஹரே கிருஷ்ணர். இறைவன் எல்லா விதத்திலும் வணங்கப்படுகிறார். அவர் அளவிட முடியாத சிறப்பை உடையவர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் ஆன்மீக மற்றும் பௌதீக தோற்றங்கள் இரண்டிலுமே கிருஷ்ணருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாரும் இல்லை. அனைவரும் அவருக்கு கீழ் இருப்பவர்களே. அவரை மிஞ்ச யாராலும் முடியாது. இது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் 6.8 கூறப்பட்டுள்ளது. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஷ் சாப்யதி கஷ் சத்ருஷ்யதே. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதனை போன்ற புலன்களும் உடலும் உண்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவரது புலன்கள், உடல், மனம் ஆகியவற்றிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. அவரை பக்குவமாக அறியாத முட்டாள்கள் அவரது ஆத்மா, மனம், இதயம் மற்றும் அனைத்திலிருந்தும் அவர் வேறுபட்டவர் என்று கூறுகின்றனர். கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது செயல்களும் சக்திகளும் உன்னதமானவை. கிருஷ்ணருடைய புலன்கள் நமது புலன்களை போன்றதல்ல என்ற போதிலும் அவரால் புலன் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையோ பக்குவமற்றவையோ அல்ல. அவரை விட பெரியவராக யாரும் இருக்க முடியாது. அவருக்கு சமமாகவும் யாரும் இருக்க முடியாது. அனைவரும் அவரை விட தாழ்ந்தவர்களே. பரமபுருஷருடைய அறிவு, பலம், செயல்கள் என அனைத்துமே திவ்யமானவை. பகவத்கீதையில் 4.9 கூறப்பட்டுள்ளபடி ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுன.
கிருஷ்ணருடைய திவ்யமான உடல், செயல்கள், அவரது பக்குவ நிலை ஆகியவற்றை யார் ஒருவன் அறிகின்றானோ அவன் தனது உடலை விட்ட பின் அவரை சென்றடைகின்றான். துன்பமயமான இந்த உலகிற்கு அவன் மீண்டும் வருவதில்லை. எனவே கிருஷ்ணருடைய செயல்கள் மற்றவர்களது செயல்களை காட்டிலும் வேறுபட்டவை என்பதை அறிய வேண்டும். கிருஷ்ணரது கொள்கைகளை பின்பற்றுவதே சிறந்த வழிமுறையாகும். இது ஒருவனை பக்குவப்படுத்தும். கிருஷ்ணருடைய எஜமானர் என்று எவரும் இல்லை என்றும் அனைவரும் அவரது சேவகர்களே என்றும் கூறப்பட்டுள்ளது. இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதிலீலை 5.142 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆர சப கிருத்ய. கிருஷ்ணர் மட்டுமே கடவுள், மற்றவர்கள் அனைவரும் அவருடைய சேவகர்கள். ஒவ்வொருவரும் அவரது ஆணைப்படி செயல்படுகின்றனர். அவரது கட்டளையை மீறக்கூடியவர் எவரும் இல்லை. அவரது மேற்பார்வையின் கீழ் இருப்பதால் ஒவ்வொருவரும் அவரது வழிகாட்டுதலின்படி இயங்கிக் கொண்டுள்ளனர். பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண. பல்வேறு ரெஃபரன்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல பகவான் இஸ் த ஸ்வயம் பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க அர்ஜுன் நீங்க தான் எல்லாத்துக்குமே மூல காரணம், நீங்க தான் இவர் பிதாமகா அப்படிங்கிற ஒரு வர்ணனையில பகவானை பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல சாஷ்டாங்கமாக தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டி பகவானிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். 44 தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாத்யே த்வாமஹமீஷம் ஈத்யம் பிதேவே புத்ரஸ்ய ஷகேவ ஷாக்யுஹு பிரியா பிரியார்ஹஷி தேவசோதும். ஜெயலட்சுமி மாதாஜி நீங்க படிங்க பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு உயிர் வாழியாலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகிறேன். எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும் நண்பனுடைய குற்றங்களையும் கணவன் மனைவியுடைய குற்றங்களையும் பொறுத்துக் கொள்கிறார்களோ அதுபோல என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பொறுத்து கொள்ள வேண்டும், நாம் பண்ணின குற்றத்தை எல்லாமே பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவானை மண்டியிட்டு தரையில விழுந்து நம்ம சாஷ்டாங்கமாக தண்டவத் பிரணாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தண்டவத் பிரணாம் செஞ்சு நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு மனமுருகி பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க. அதற்கு 3 வகையான ஓமைகள் தரப்பட்டிருக்கின்றன. எப்படி ஒரு குழந்தை, அதாவது ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறானோ, அது போல ஒரு நண்பன் 2 நண்பர்கள் தப்பு பண்ணும்போது அந்த நண்பனாக, அதே போல ஒரு மனைவி கணவனிடம், இந்த காலத்துல மனைவி கணவனிடம் மன்னிப்பு கேட்கிறாங்களா அப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு இன்டிமசி, அந்த ஒரு நெருக்கம் காரணமாக ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணிட்டா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படின்னு 3 வகையான விஷயங்கள் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் அந்த பொருளுரை வேணா படிங்க மாதாஜி. தாரக் மாதாஜி நீங்க அந்த பொருளுரை மாத்திரம் படிங்க. 44. கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடன் பல்வேறு விதங்களில் உறவு கொள்கின்றனர். கிருஷ்ணரை மகனாகவோ கணவராகவோ நண்பராகவோ எஜமானராகவோ கருதலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பில் இணைக்கப்பட்டுள்ளனர். தந்தை பொறுத்து கொள்வது போல, கணவன் பொறுத்து கொள்வது போல, எஜமானர் பொறுத்து கொள்வது போல கிருஷ்ணரும் பொறுத்து கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி பகவான் ஒரு பிரார்த்தனை செய்ததின் மூலமாக தன்னுடைய மன்னிப்பு நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஸ்லோகா நம்பர் 45. அதிருஷ்டபூர்வம் ரிஷ்டோ அஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யாதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷாய தேவ ரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாஷ. அனிதா மாதாஜி, can you read the translation? கிருஷ்ண பிரபு. டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீல பிரபாத் மகாராஜ் கி ஜெய். இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக.
தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சிட்டு இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானிடம் இஸ் ரெக்வெஸ்டிங், எனக்கு பயம் தரக்கூடிய அளவில் உள்ள இந்த ரூபம், அதை நீங்க வந்து தயவு செஞ்சு எனக்கு காட்ட வேண்டாம். யூ ஜஸ்ட் வித்ட்ரா தட், அந்த ரூபத்துல இருந்து நீங்க வெளியேறி விடுங்கள். வெளியேறி விட்டு எனக்கு மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ரூபத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன்ல வந்து பிரபுபாதர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இதுவரை நான் கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த விஸ்வரூபத்துல இருந்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படலாங்க, ஒரு மாதிரி பயம்தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம். சோ எனக்கு இங்க மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எனவே இந்த ஒரு ரூபத்தை எனக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, எதற்காக இந்த ஒரு உருவத்தை மறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்? இது எனக்கு காட்டாத, எனக்கு விஸ்வரூப தரிசனம் எனக்கு காண்பிக்க வேண்டாம், அதை நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு பகவானிடம் அர்ஜுனன் கேட்பதற்கான காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, பயம் கூட இருக்கலாம் பிரபுஜி. பயம் அதான் விட்டில் பூச்சி வெளிச்சத்தை நோக்கி விழுறது மாதிரி பகவானுடைய வாயில தேவர்கள்ல இருந்து பரமா ஆச்சாரியர்கள்ல இருந்து அத்தனை பேரும் நெருப்புல விழுற மாதிரி விழுறாங்க. அதை பார்த்து பயப்படுறாரு எல்லாருமே. மேபி அவரால வந்து இந்த ரூபத்தோட ரிலேட் பண்ண முடியல மேபி. ஏன்னா ஷாமசுந்தர் ரூபத்துல வந்து யூ கேன் ரிலேட் டு ஹிம். இது வந்து ரொம்ப இட் இஸ் டூ ஹியூஜ். அவரால் வந்து அத எப்படி சொல்றது, we cannot communicateன்ற மாதிரி மேபி ஹிஸ் ஃபீலிங். அதனால ஓகே. அப்புறம் any other thoughts? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த நண்பனை மட்டும்தானே காட்டுறாரு, அது கொஞ்ச நேரம் தான் காட்டுறாரு பிரபு. அதனால வந்து பயத்தினாலையும் அந்த ரூபத்தோட மத சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. விஸ்வரூபம் வந்து பௌதிகமானதுன்றதால தூய பக்தர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் we are nearing to the point. முக்கியமா இந்த ரூபம் வந்து பகவான் இதை காண்பிக்க வேண்டாம் அப்படின்னு காமிச்சதுக்கு முதல் ஒரு காரணம், இதை பார்த்த உடனே அவருக்கு ஏற்பட்டது பயம் இல்லையா? அந்த பய ரசத்துக்கு அவர் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு தரிசனம், அதாவது இந்த ரூபம் காண்பித்தது எதற்காக என்றால் ஒரு பர்பஸ்க்காக அவர் காமிச்சாரு, அது வேற விஷயம். இப்போ அதுல இருந்து அவர் வெளியேற வேண்டும், அந்த பயத்திலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுனா அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்றா, ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம் என்றால் இருவருடைய உறவும் ஒரு அன்பு பரிமாற்றமாகத்தான் இருந்திருக்கிறது இல்லையா? அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு பரிமாற்றம் பியோர் லவ். இந்த சென்ஸ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு உறவு கிடையாது. ஒரு நண்பர்களாக இருவருமே பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொண்டு அந்த அன்பையும் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல எப்பயுமே வந்து அந்த பயம் அப்படிங்கிறதே அவருக்கு கிடையவே கிடையாது. இந்த அன்பு இன்னும் மேலோங்கியது எப்பொழுது என்றால், ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு இல்லையா, பாண்டவர்களுக்கு அழிவு கிடையாது, மற்றவங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன் அப்படிங்கும்போது, எப்போ அந்த கால ரூபத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இல்லையா. அதனால இந்த அன்பு என்பது மேலும் அவருக்கு கூடி விடுகிறது. ஆக நம்முடைய நலன் விரும்பியாக பகவான் இருக்காரு, நம்மளுக்கு வந்து அழிவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்கிட்டயுமே வந்து அவ்வளவு ஒரு அன்போடு தான் இருந்தோமே அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கும்படி அர்ஜுனன் கேட்டதே அவர்கள் இருவருக்கும் உள்ள அன்பினால் மட்டுமே இல்லையா? 2 பேருக்குமே வந்து அந்த அளவிற்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதாலதான் கேட்க முடியுது அவரால். போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் ஒரு பயத்துலதான் இருப்பான் கிளாஸ்ல வந்து இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாஸ்டர் கிட்ட பர்சனலா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே முடியாது. ஒன்லி சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் அவனால கேட்க முடியும். ஆனா இங்க வந்து இட் இஸ் அ பர்சனல், இன் த சென்ஸ் வாட் ஆர் ஆல் த ஃபார்ம்ஸ் யூ ஹாவ், யூ செட் யூ ஆர், எல்லா இடத்துலயும் நீங்க வியாபித்திருக்கீங்க சொல்றீங்க, எல்லாமே நீங்க தான் தாங்கியிருக்கீங்க சொல்றீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ரூபத்தை பார்க்கணும். வாத்தியார் வந்து ஒரு பாடம் நடத்தும் போது பல்வேறு வகையா கேட்கும்போது நீங்க அவரையே சந்தேகப்பட்டு கொஸ்டின் பண்ணி
கேன் யூ ப்ரூவ் தட் அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த அன்பு இருந்ததினால் மட்டுமே கிருஷ்ணனால், அது அர்ஜுனனால் பகவான் கிருஷ்ணரிடம் அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கும்படி கேட்க முடிந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதாஜி சொன்ன மாதிரி இது பலருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும். என்னது? வாய் மூலமாக நீங்கள் கூறிய பல்வேறு வகையான விஷயங்களை நீங்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். 10.42 நினைக்கிறேன் அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாருல்ல, பல்வேறு விஷயங்களை பற்றி பகவான், ஐ திங்க் லாஸ்ட் ஸ்லோகா, பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்க முடியுமா, என்னால பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு அன்பு பரிமாற்றம். அந்த அன்பின் மூலமாக அவர் கேட்டதினால் பகவான் என்ன ஆயிடுச்சு, அது காண்பிச்சதால திஸ் சுப்ரீம் லார்ட் வாட் வி ஆர் டாக்கிங், கிருஷ்ணான்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த கிருஷ்ணர் தான் அனைத்தையும் தாங்கி இருக்கிறார். and he is completely dominating everybody. எல்லாருமே இவரை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிங்கிற போது அந்த அர்ஜுனன் என்ன நோக்கத்திற்காக கேட்டான் என்றால், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அன்பு, அந்த அன்பு அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது கேட்டதன் விளைவாக இவ்வளவும் நடந்திருக்கு. சோ அந்த அன்பை மீண்டும் நான் அனுபவிக்க வேண்டும், அதை திரும்ப நான் எப்படி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஒரு லெவல், ஒரு டிகிரி ஆஃப் லவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரூபம் மீண்டும் பழைய நிலைக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, மனதிற்கு இதம் தரக்கூடிய, இந்த விஸ்வரூபத்துல வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சி கிடையாது, மனதிற்கும் இனிமை கிடையாது இல்லையா? ஒரு பயம், ரெண்டு இடத்துலயுமே ஒரு பயம், ஒரு ஃபியரு, ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி தான் போச்சு தவிர லவ்விங் எக்ஸ்சேஞ்ச் இஸ் லாஸ்ட். ஸோ மெயினா பார்க்கும்போது அந்த அன்பிற்காக பகவான் இங்க வந்து நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பகவான் என்ன காட்ட போறாரு அப்படிங்கிறது தான் அர்ஜுனன் என்ன கேட்டுக்கொண்டான். உங்களுடைய பரம்பொருள், யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், நீங்க தான் வந்து அனைவருக்குமே அதிபதி அப்படிங்கிற ரூபத்தை எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறார். அதுதான் அந்த ஸ்லோகத்துல வந்து அவர் பகவானிடம் கேட்டது ஒரு விண்ணப்பம். 45, 45, 46, 46 கரெக்ட். ஸோ 45 ஸ்லோகத்தை நல்லா கவனிச்சோம்னா அவர் என்ன கேட்கிறார் என்றால், ஐ அண்டர்ஸ்டுட் யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், ஐ வாண்டட் டு see that form. இங்க வந்து சாக்கிய பாவத்துல நான் வந்து உன்னை கேட்கிறேன், நீ என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு ரூபத்தை காட்டுன்னு கேட்கவே இல்லை. எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்கிறாய், யூ ஆர் த கிரேட்டஸ்ட், யூ ஆர் த பிதாமகா, இதெல்லாமே பார்த்தோம் 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி. யூ ஆர் த கிரேட்டஸ்ட், ஐ வாண்ட் டு see that form. இப்ப வேற ஒரு ரூபத்தை காட்ட போறாரு பகவான். எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்கேன்னு நீ சொன்னியேப்பா, எல்லாமே உன்னிடம் அடங்கி இருக்குன்னு சொன்னியேப்பா, அந்த ரூபத்தை காட்டு அப்படிங்கும்போது விஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டது. தென் த கால ரூபா was shown to him. அது எல்லாமே முடிஞ்ச உடனே he started glorifying the Lord. You are the greatest, you are the பிதாமகா, நீங்க தான் எல்லாத்துக்குமே, அந்த ரூபத்தை நான் காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் இங்கு. கீரிதினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வம் திரஷ்டும் அகம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. வேற யார் இருக்கா படிக்கிறதுக்கு? கோபாலிகா மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, சௌமியா மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி, ஒன்லி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. விஸ்வனே, 1000 கரங்களையுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகின்றேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சதுர்புஜ ரூபம் கேட்பதற்கான காரணம் என்ன? கொஸ்டின் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். பகவான வந்து சாதாரண ரூபம், ஷாமசுந்தர ரூபம் நம்ம சொல்றோம். as far as Arjuna is concerned, it is not a ஷாமசுந்தர, it's a two-handed form. He has been seeing two-handed form. ஒரு சாக்கிய பாவத்துல எல்லாமே அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறமா பகவான் பேச 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 ஆசை வந்து, நீ ரொம்ப பேசிட்டப்பா, அந்த ரூபத்துல எனக்கு காட்டு பார்க்கலாம், நான் ஐ வாண்டட் டு see that ரூபம் அப்படின்னு அந்த ரூபத்தை பார்த்தாச்சு, விஸ்வரூபத்தை. அந்த டைம்ல கால ரூபத்தை காட்டுறாரு, பயந்துடுறாரு. பயந்த உடனே
he is asking to show the சதுர்புஜ ரூபம். ஏன் அர்ஜுனன் டைரக்டா எனக்கு வந்து நீ பேக் டு த ஃப்ரெண்டா இருந்தப்ப நீ என்ன ரூபம் இருந்தியோ அந்த ரூபத்துக்கு நீ வா அப்படின்னு ஏன் கேட்கலை? வாட் இஸ் த ரீசன்? சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ். அவரோட தற்காலிக ரூபத்தை வந்து அவன் ஆல்ரெடி பார்த்திருக்கான். ஆனா அந்த பகவான் நாராயணரோட ரூபம் ஓகே, வேற அவருடைய எண்ணற்ற உருவங்கள்ல ஒவ்வொன்றிலையும் அவர் ரொம்ப பொலிவுடன் இருக்காரு. அத பார்க்கணும்னு விரும்புறான். வேற நாராயண ரூபத்தை பார்க்கணும்னு விரும்புறாரு. நாராயண ரூபத்தை பார்க்கணும்னு விரும்புறாரு. அதான் அது ஏன் பார்க்க விரும்புறாருன்னா கேள்வி. இது வந்து எல்லா விஸ்வரூபம் பார்த்துட்டார், காலரூபம் பார்த்துட்டார். சோ இந்த நான்கு ரூபமும் பார்க்கணும், அப்படி அதையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரபுஜி இது வந்து நித்தியமான ரூபம் அப்படின்னு கேக்குற பிரபுஜி. ஓகே, எல்லாருக்கும் தெரியணும், அவர் தான் பகவான் நல்லா தெரியணும்ன்றதுக்காக. யார் சொன்னத? யார் சொன்ன அந்த காரணத்தை? இந்திரா மாதாஜி. யாரு? இந்திரா மாதாஜி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்திரா மாதாஜி. திருப்பி சொல்லுங்க மாதாஜி, ஏன்னா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பிரபு, இந்த ஜட உலக களங்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக இத பார்த்தா ஜட உலக களங்கத்திலிருந்து விடுபட முடியும்ங்கிற நினைக்கிறேன். ஓகே ஓகே, யாரு சொன்னு தெரியல. இந்திரா மாதாஜி யாருன்னு தெரியல, அவங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேங்க. பிரபு அவரேதான் பகவான் அப்படின்னு காட்டுறதுக்காக பிரபு. ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து யுவர் நியரிங் தட் பாயிண்ட். மற்றவர்களுக்கு அந்த அந்த புனிதத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற அதை நிரூபிப்பதற்காக அர்ஜுனன் வந்து பகவானிடம் கேட்கிறான், எனக்கு வந்து இந்த சதுர்புஜ நீ வந்து காட்டணும் அப்படின்னு. த்ரூ ஹிம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு பகவானின் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை ஏற்பட வேண்டும், அன்பு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு வகையான ரூபங்களை வந்து அர்ஜுனன் மூலமாக மற்றவர்கள் பார்க்கிறார்கள், தெரிந்து பார்க்கிறார்கள் என்றால் சாஸ்திரங்கள் மூலமாக பார்க்கிறார்கள் இல்லையா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலயுமே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாராயணா. இப்ப நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய மக்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த நாராயணா அப்படிங்கிற போது அவங்க எல்லாருக்குமே இந்த சதுர்புஜம். ஸோ தே ஹாவ் தட் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இங்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அப்படிங்கும்போது மற்றவர்களுக்கு இந்த புனிதத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த ரூபத்தை மற்றவர்களுக்காக எனக்கு காண்பியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஆச்சாரியர்களுடைய ஒரு விளக்கம். அர்ஜுனன் வந்து பார்த்தாச்சு, எல்லா ரூபத்தையுமே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா நான் கிளாரிஃபை பண்ணணும், உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது அப்படிங்கிறது அனைவருக்குமே முழுக்க எல்லாருக்குமே ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு அவரால் இந்த ரூபத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது. இந்திரா மாதாஜி அந்த ஃபுல் பர்போர்ட்டை படிக்க முடியுமா உங்களால? 46 படிக்கிறேன். படிங்க. 46 பொருளுரை. பிரம்ம சமீதையில் 5.39 ரமாதி மூர்த்திகு கலா நியமேன திஷ்டன் இறைவன் ஆயிரக்கணக்கான உருவங்களில் நித்தியமாக வீற்றுள்ளார் என்றும் ராமர், நரசிம்மர், நாராயணர் போன்ற உருவங்கள் அவற்றில் மூழ்கிய முக்கியமானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகில் ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் கேட்கல மாதாஜி. 46 தானே படிக்க சொன்னீங்க? ஓகே, கோகுல மாதா நீங்க படிங்க மாதாஜி.
அவரது ஆன்மீக ரூபமான நாராயண உருவத்தை காண அவன் தற்போது வேண்டுகின்றான். பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே என்றும் அவரிடமிருந்தே மற்ற அனைத்து விஸ்வ ரூபங்களும் தோன்றின என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பதை இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்துகிறது. அவர் தனது சுய விரிவுகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. அவரது எண்ணற்ற உருவங்கள் எல்லாவற்றிலும் அவர் நிறைவனாகவே விளங்குகிறார். மேலும் தனது எல்லா ரூபத்திலும் அவர் இளைஞனை போன்ற பொலிவுடன் விளங்குகின்றார். இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான தோற்றம். கிருஷ்ண அறிபவன் கடவுளில் கலங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகின்றான். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம சொன்ன மாதிரி அந்த புனிதத்துவம், பகவானினுடைய அந்த ஆன்மீகத்தன்மையை நிரூபிக்க வேண்டும், அனைவரும் அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்ஜுனன் மூலமாக அந்த சதுர்புஜ ரூபம் தெரிகிறது. சோ பிரபுபாதர் இந்த பொருளில் எழுதும்போது பௌதிக கலங்கங்களிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணற்ற ரூபங்களுக்கு அதிபதியான பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அடுத்த ஸ்லோகம் 47. இப்ப பகவான் பேச போறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச மாயா பிரசன்னேன தவ அர்ஜுனே தம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம் யன்மே த்வத் அன்யேன ந திருஷ்ட பூர்வம். கோகுலமத மதஜி ஜஸ்ட் ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷித மாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, எனது அந்தரங்க சக்தியின் மூலம் இந்த தெய்வீகமான விஸ்வரூபத்தை நான் இந்த உலகத்தினுள் மகிழ்வுடன் காண்பித்தேன். எல்லையற்றதும் பிரகாசம் மிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. So this is the last set of slokas. இந்த 47 55 வரைக்கும் எல்லாமே பகவான் பேசக்கூடியதாக இருக்கிறது. இதுல பகவானினுடைய ஒரு தூய்மையான பக்தர்களால் மட்டுமே அந்த பகவானினுடைய ஒரு உன்னதமான ரூபம், அந்த ஷாம சுந்தரா அப்படிங்க சொல்றோம் இல்லையா, அந்த 2 கரங்கள் உடைய அந்த ரூபத்தை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எசன்ஸா இந்த 9 ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல விஸ்வரூபம் பகவானால் இஸ் ஜஸ்ட் வித்ட்ராயிங் தட். அதே போல பகவான் அர்ஜுனனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த சதுர்புஜ ரூபம் காண்பிக்கப்படுகிறது. அதை பத்தி கொஞ்சம் பேச போறாரு திரும்ப. அது முடிந்த பிறகு 50வது ஸ்லோகத்துக்கு அப்புறமா அவருடைய 2 கரங்கள் கொண்ட அந்த ஷாமசுந்தர ரூபம் காண்பிக்கப்பட போகிறது. அதை பார்த்து அனுபவித்து யாராலெல்லாம் முடியும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 4 ஸ்லோகாஸ்ல பகவான் சொல்ல போறாரு. ஒரு தூய்மையான அன்பு உடையவர்களால் மட்டுமே இதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. சோ நீங்க படிச்ச மாதிரியே பகவான் இந்த ரூபம் எதற்காக காண்பிக்கப்பட்டது, யாருக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரூபத்தை நான் உனக்கு காண்பித்தேன். என்னுடைய ஆற்றல், என்னுடைய அந்தரங்க சக்தி காரணம் அதை அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனுடைய ஊகம், மனிதனுடைய மனதினால், அவனுடைய எண்ணத்தினால் அதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. நான் விருப்பப்பட்டு உனக்கு இந்த ரூபத்தை காண்பித்தேன் அப்படிங்கிறது பகவான். காரணம் என்ன அப்படின்னா, பகவானினுடைய ஒரு செயலுக்காக அர்ஜுனன் பயன்படுத்தப்பட போகிறான் அப்படிங்கிற விஷயம் பகவானுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு பிரியமான ஒரு நண்பன் அந்த காலத்துல, அந்த நேரத்துல அவனுக்கு நான் என்னுடைய ரூபத்தை நான் காண்பிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கிறோமோ. அதனால இங்க பார்க்கும்போது இதை யாருமே பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவானால் ஆணித்தரமாக கூறப்படுகிறது. இந்த ரூபம் யாருக்குமே காண்பிக்கப்படவில்லை, அதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. இங்க சஞ்சயன் பார்த்துட்டு திருதராஷ்டிரக்கு சொல்றான். பட் உண்மையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் ஏற்பட்டது. இதே ரூபம் துரியோதனுக்கு விஸ்வரூபத்தை காண்பிக்கும் போது ஹி சிம்பிளி இன்சல்டட். அதை அவர் பெரிய பொருட்படுத்தவே இல்லை. இங்க இந்த 3 பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே என்ன மாதிரி ஒரு வித்தியாசம் என்றால்,
அர்ஜுனன் தான் இந்த ரூபத்தை கம்ப்ளீட்லி ஹஸ் டன் அ போஸ்ட்மார்ட்டம் ஸ்டடி. கம்ப்ளீட்டா பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு சஞ்சயன் சிம்பிளி எக்ஸ்பிளைன்ட், அவ்வளவுதான். புக்ல இருக்கிறது அப்படியே படிச்சு சொல்ற மாதிரி சொன்னார், அவ்வளவுதான். பட் இங்க வந்துட்டு அர்ஜுனன் காட் டிஃப்ரெண்ட் ரியலைசேஷன்ஸ். அது எல்லாமே வந்து இந்த இடத்துல கூறப்பட்டு இருக்கிறது. ஸோ அது அப்படி பார்க்கும்பொழுது அர்ஜுனனுக்கு காண்பிக்கப்பட்ட விஸ்வரூபம் என்பது அர்ஜுனனை பொறுத்தவரை அவனுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இட் ஹஸ் கம்யூனிகேட்டட். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுப்பதற்கு அது ரொம்ப பெரிய காரணமாக இந்த ஒரு ரூபம், பகவானுடைய ரூபம் அவனுக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து அதுதான் அவர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது 48வது ஸ்லோகம். நாவேத யக்ஞாத்யாயனைர் ந தானைர் நாச்ச கிரியாபீர் ந தபோபீர் உக்ரை ஏவம் ரூப சாக்கிய அகம் நிர்லோகே திரஷ்டும் த்வத் அன்யேன குரு பிரவீரா. ராஜேஸ்வரி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. குரு வம்ச வீரர்களில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களாலோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்களாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும். சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து இப்போ அர்ஜுனன் பேசிட்டு இருக்காரு இல்லையா, பக்தியை அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் இந்த நேரத்துல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அவரு, யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு. பொருளுரையில கூட ஸ்ரீல பிரபுபாதர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, துரியோதனுடைய அந்த லீலையை எழுதுகிறார். துரியோதனன் கூட அதை பெருசா அதை பொருட்படுத்தவில்லை அந்த ரூபத்தை என்று. ஆனால் அர்ஜுனன் பார்த்தான், இதை யாருமே பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எந்த கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, த்ரூ ஹிஸ் ரியலைசேஷன்ஸ். அதைத்தான் பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தியை தவிர வேறு எந்த ஒரு யோக பயிற்சி முறையும் சிறப்பானது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம், யாருக்கு இந்த திவ்யமான கண்கள் அமையும் என்றால் வெறும் பக்தர்களுக்கு மட்டும்தான். ஈவன் தேவர்களால் கூட அதை அனுபவிக்க முடியாது, அதை பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தேவர்கள் எந்த காலகட்டத்திலையும் பகவானினுடைய அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டது கிடையாது. அவங்களுக்கு வந்து குவாலிபிகேஷன் கூட இருக்கலாம். ஒரு சில தேவர்கள்லாம் பார்க்கும்போது, பிரம்மதேவர் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் தே ஆர் எலிஜிபிள். ஏதோ கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை நடத்தி இருக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, தே ஹேட் த நாலேஜ். அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருந்து, தே ஹாவ் த நாலேஜ். ஹி இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி. அவரை சார்ந்துதான் நம்ம இருக்கோம். நம்மளை வந்து இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணதே அவர் தான். இவர் தான் என்னுடைய பாஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க யாருமே அதை கேட்கவே இல்லை. பட் பக்தனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. மற்றவை எதற்குமே. இங்க வந்து பக்தியை பிரதானமாக பகவான் பேசியதற்கான காரணம், இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு, வேத யக்ஞா, நீ வந்து வேதங்களை ரொம்ப கற்றறிந்தவன். யூ ஆர் டூயிங் ஆல் சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். வேதங்கள்ல கூறின மாதிரி நீங்க பண்ணா கூட யூ டசன்ட் கெட் அத்தியாயனைகா. வேதங்களை நீ வந்து வேத விற்பன்னர், எல்லாத்தையும் நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். வேதத்துல என்ன கூற, நீ ஒரு தனவான், தனைகா, யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் சேரிட்டி. நீ அவ்வளவு தானங்கள் செஞ்சாலும் கூட. இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை அவர் கூறிவிட்டு, இதெல்லாம் கூட என்னுடைய உருவத்தை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமான ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ குவாலிபிகேஷன். ஒன்லி எ டிவோட்டி கேன் do and they can ask for this form, and that is why I showed you. So bhakti is greater than any other process அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு கிளீனா அவர் பேசுறாரு. அடுத்த ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். 48 ஒரு நிமிஷம். 48 கடைசி பேராகிராஃப். தாரக்ராத மாதாஜி அந்த பர்போட்ல லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க. அவதாரங்களை படைக்கும் நபர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மனிதனையும் அவதாரமாக அறிவிக்கின்றனர். ஆனால் இவை எல்லாம் முட்டாள்தனமே. பகவத்கீதையின் கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லாவிடில் பக்குவமான ஆன்மீக ஞானத்தை அடைவது சாத்தியமல்ல.
பகவத்கீதை இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தின் ஆரம்ப கல்வியாக கருதப்பட்டாலும் இது மிகவும் பக்குவமானதாக இருப்பதால் இது எப்படிப்பட்டது என்பதை பகுத்து அறிவதற்கு இது மிகவும் உதவுகிறது. போலி அவதாரத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனின் தெய்வீக அவதாரத்தை, விஸ்வரூபத்தை தாங்களும் பார்த்திருப்பதாக கூறலாம். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் கிருஷ்ணருடைய பக்தனாக ஆகாமல் இறைவனின் விஸ்வரூபத்தை காண முடியாது என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் முதலில் கிருஷ்ணரின் தூய பக்தனாக ஆக வேண்டும். அதன் பின் தான் கண்ட விஸ்வரூபத்தை தன்னால் காட்ட முடியும் என்று அவன் அறிவிக்க முடியும். போலி அவதாரங்களையும் அந்த போலி அவதாரங்களை பின்பற்றுவோரையும் கிருஷ்ண பக்தனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதவி. சோ அடுத்த ஸ்லோகம். இப்போ பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அந்த திவ்யமான கண்கள் இல்லையா, அந்த ஒரு ஸ்பெஷல் சைட் கொடுத்தாரு இல்லையா, அந்த திவ்யமான கண்கள் இப்போ உங்ககிட்ட இருந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறாரு. மாதே வியாதமாச்சா விமூத பாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரம் இத்ருன்மமேதம் வியபேதபி பிரீதமான புனஷ்ட்வம் ததேவ மே ரூபம் இதம் பிரபஷ்ய. Manjuhasini Mataji, just read the translation, please. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம். ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் அர்ஜுனன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு பயம், இந்த ஒரு திவ்யமான ஒரு கண்கள் அந்த பார்வை கொடுத்ததின் மூலமாக அதெல்லாமே நான் மறைக்க போறேன். அந்த ரூபத்தை, அதாவது அந்த கண்கள் உன்னிடமிருந்து மீண்டும் திரும்ப பெறப் போகிறேன். சோ இந்த பயம் குழப்பத்துல இருந்து நீ நிவர்த்தி அடைவாயாக அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இங்க முக்கியமான ஒரு காரணம், பகவானினுடைய அந்த விஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் தான் எழுதுறாரு. அவரு பீஷ்ம பிதாமா, துரோணாச்சாரியார் அவர்கள்லாம் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டும். நிறைய நம்ம ஒரு தர்க்க ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் யூ ஃபர்கெட் அபவுட் ஹீஸ் அ மகாஜன். பீஷ்மா ஒரு மகாஜன் இல்ல. துரோணாச்சாரியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி கிடையாது, ஒரு வாட் டு யூ சே, ஒரு ஆச்சாரியார் கிடையாது. அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு அவங்கள ஒரு சாதாரண நிலையில நீங்க பாத்தீங்க. அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் மகாபாரதத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஐயோ அவர் மகாஜன்கிட்ட இருந்து அவர் மனசு அந்த நேரத்துல எப்படி இருந்தது, திரௌபதிக்கு அவமானம் படுத்தும் போது அவர் ஏன் சும்மா இருந்தார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் தரப்பட்டிருக்கிறது. பட் நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பீஷ்ம பிதாமா, துரோணாச்சாரியார் இவங்களெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களாக உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்க பண்ணின அதர்ம செயல்கள், ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்படும் பொழுது மிகவும் மூத்தவர்களாக கருதக்கூடிய அவர்கள் வாயை திறந்து ஒண்ணுமே பேசலையே. அப்படிங்கும் பொழுது அவங்க நிச்சயமாக அதற்கான தண்டனையை பெற வேண்டும். சோ இந்த யூனிவர்சல் ஃபார்ம் பகவான் எடுத்ததற்கான ஒரு காரணம் அர்ஜுனன் மனசுல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய குழப்பத்தையும் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம், எனக்கு இந்த கலை வித்தையை கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார், என்னுடைய பிதாமகா பீஷ்ம பிதாமா, இவங்க எல்லாமே என் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்களே, அவங்களையெல்லாம் நான் எப்படி இந்த போரில் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அர்ஜுனுடைய மனதில் இருக்கு. சோ அதற்காக இவர்கள் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த ரூபம், கால ரூபம் எடுக்கும் பொழுது எல்லாருமே பகவானினுடைய வயிற்றுக்குள்ள போறாங்க எல்லாருமே அப்படிங்கிறதையும் அவர் காண்பித்து, இவர்கள் அனைவரையும் நான் ஏற்கனவே அவங்களை நான் சாகடிச்சிட்டேன்டா அர்ஜுனா, இது நான் உனக்காக எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஒரு பக்தனானவன் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும். மனதுல எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது, கலக்கமின்றி ஒரு பக்தன் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக பகவான் என்னெல்லாம் காரியம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தை நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்.
இந்த ரூபம் எடுத்ததுக்கு காரணம் குழப்பத்துல இருக்கிற என்னுடைய பக்தன் நிவர்த்தி அடைய வேண்டும். சோ நீ எதுக்காக குழம்புன, இவங்க 2 பேரையும் நான் சாகடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்து உனக்கு நான் நிவர்த்தி தருகிறேன், காரணம் நானே அவங்கள கொன்னுட்டேன் அப்படின்னு. ஒரு பக்தனாக அர்ஜுனனுக்கு இந்த ரூபத்தின் மீது ஏன் பிரியம் ஏற்படவில்லை என்றால், அவன் பகவானை பிரார்த்தனை செய்யும் பொழுது மரியாதைக்குரிய ஒரு ரூபத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு என்ன அப்படின்னா, அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும். அவன் அந்த ரூபத்தின் மீது ஒரு அன்பு அவனுக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த விஸ்வரூபத்துல தெர் இஸ் நோ லவ்விங் எக்ஸ்சேஞ்ச். நம்ம பார்த்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு அந்த 2 கைகளுடைய ரூபத்தை நான் உனக்கு தரப்போகிறேன், உனக்கு காண்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். சோ இந்த திவ்யமான கண்கள், நான் உனக்கு வழங்கிய திவ்யமான கண்களை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். So that is the sloka here. Sloka number 50 now. Sanjayan Kurramari. Sanjayo vacha iti Arjunam Vasudevashtatuktva Shvakam Rupam Darshayam Ashabhuyaha Asvashayam Ashachabitam Enam Bhutva Punaha Shraumya Vapur Mahatma. ஜெயலட்சுமி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிரியிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களையுடைய தனது சுய உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. சோ மீண்டும் ஒரு பகவான் தன்னுடைய பக்தன் உற்சாகம் அடைய வேண்டும் என்பதற்காக பயம் தரக்கூடிய அந்த ரூபத்துல இருந்து அவனுக்கு சுகம் தரக்கூடிய அந்த ரூபத்தை பகவான் காண்பிக்கிறார் அப்படின்னு. இதற்கு பொருளுரையில் ரொம்ப அற்புதமாக பிரபுபாதர் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். எப்படி பகவானினுடைய ரூபம் ஒரு பக்தனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே இங்க கூறப்பட்டிருக்கிறது. சௌமிய வாப்பு அப்படின்னாலே பகவான் அழகிய ஒரு உருவம். அந்த அழகிய ஒரு உருவம் என்றால் அந்த பகவானுக்கு எப்படி ஒரு அழகு தரக்கூடிய அந்த உருவம், அதை யாரால் பார்க்க முடியும், யார் அதை அனுபவிக்க முடியும்? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பொருளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சயன் சொல்லும் போது பகவான் சதுர்புஜ ரூபத்தில் வாசுதேவன் தேவகிக்கு அந்த சிறைச்சாலையில் தோன்றிய போது அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார், 200 ஃபார்ம்ஸுக்கு வராரு அப்படிங்கிற விஷயம்லாம் அதுல கூறப்பட்டிருக்கிறது. இங்க எந்த ரூபம் பகவானுக்கு அழகு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரம்ம சமிதை இங்கு கூறப்பட்டிருக்கிறது. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ்தைவ ஹதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். எம் ஷாம சுந்தரம் அச்சிந்தியா, பிரம்மதேவன் பாடுகிறார் இல்லையா? பிரம்மதேவனுடைய பிரார்த்தனையில் கோவிந்தா, முழுமுதற் கடவுளே, ஷாமசுந்தரரே, அழகிய உருவம் ஷாமசுந்தரம் அப்படிங்கும்போது அந்த அழகிய உருவம் எங்களால் மனதளவில் கூட எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் உடைய, அப்படிப்பட்ட குணங்களை உடைய உம்மை புரிந்து கொள்வது யார் என்றால் தூய்மையான பக்தி உடைய அந்த பக்தர்கள் தங்களுடைய இதயத்தில் இருந்து உங்களுடைய ரூபத்தை அனுபவிக்க முடியும். அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷன், ஐன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பக்தி என்கின்ற ஒரு கண்களின் மூலமாக உங்களுடைய ரூபத்தை அவர்களுடைய இதயத்தில் அவர்களால் ரசிக்க முடியும். நாரத முனி வியாசதேவர் பாகவதம் எழுதும் போது அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை, நான் எவ்வளவோ புராணங்கள் எழுதியிருக்கேன், இருந்தாலும் என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது நாரத முனி சொல்றாரு, இந்த மாதிரி நீ பௌதீக ரீதியான விஷயங்களைத்தான் நீ முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்காக வழங்கி இருக்கிற, பகவானை பற்றிய விஷயங்கள் நீ எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால பகவானை உன் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து அவருடைய கருணையை பெற்று அவரை பற்றியும் அவருடைய பக்தர்களின் லீலைகளை பற்றியும் நீ எழுத வேண்டும். எழுதுனீன்னா உனக்கு மனசுல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிகிதே அமலே அபஷ்யாத் புருஷம் புராணம் மாயாயம் ச தத் அபஸ்ரயம். இதுல வியாசதேவர் எப்படி பகவானை பிரார்த்திக்கிறார் என்றால் தன்னுடைய மனதை, தன்னுடைய எண்ணத்தை எல்லாமே
அப்படியே அந்த பக்தி மூலமாக கொஞ்சம் கூட பௌதீக வாசனையே கிடையாதான். ஸ்மரணம் மெடிடேஷன் ஆஃப் சுப்ரீம் லார்ட் இஸ் ஆல்சோ எ பக்தி இல்லையா? 9 நவவித பக்தியில நம்ம பாக்குறோம். அதுல கொஞ்சம் கூட கலப்படமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. பக்தி செய்யும் போது அந்த பௌதீக கலப்படமே இல்லாமல் இந்த வியாசதேவர் அந்த மாதிரி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி பகவானை சிந்தனையில் எடுத்து வரும் பொழுது அவரால பகவானினுடைய அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, எல்லா சக்திகளையுமே எல்லாமே அந்த பகவானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த பகவானை அவரால் காண முடிகிறது. எப்படி துருவ மகராஜ் அந்த 6 மாதம் அந்த வனத்தில் இருந்து பகவானை பிரார்த்தனை செய்து 6வது மாச கடைசியில பகவானையே அப்படியே கட்டுப்படுத்தி விடுகிறான் தன்னுடைய மனத்தின் அந்த பிரார்த்தனை மூலமாக. அது போல இங்கு வியாசதேவர் எல்லாத்தையுமே கட்டுப்பட்டு அந்த பரம்பொருளை பற்றிய ஒரு உண்மையான ஒரு உருவம் அவருக்கு தெரிய வருகிறது. ஸோ இந்த ஷாமசுந்தர ரூபம் அப்படின்னு நம்ம 200 ஃபார்ம் கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, தலையில மயில் தொகை வச்சிருப்பாரு, இதுதான் ரூபமா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா இது நீங்க போட்டோ பாக்குற ரூபம் அவ்வளவுதான். இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த பகவானை உணர வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எந்த விதமான பௌதிக எண்ணங்களும் இல்லாமல் அந்த பரம்பொருளை ஒருவன் உணர வேண்டும் என்றால் அது பக்தியினால் மட்டுமே உணர முடியும். ஒரு அனர்த்தமான முறையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உணர்வுகள் ஏற்படுகிறது, நீங்க பரமாத்மா ரூபத்துல நான் பாக்குறேன், பிரம்ம ரூபத்துல நான் பாக்குறேன் அப்படிங்கும் போது அதுல ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. சோ தூய்மையான ஒரு பக்தி மூலமாகத்தான் பகவானுடைய இந்த ரூபத்தை நம்மால் உணர முடியும். ஸோ இந்த ஷாமசுந்தர ரூபம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ரூபம். ஸோ படிக்கலாமா? இன்னும் ஒரு 4 ஸ்லோகம் இருக்கு, இல்லாட்டி நாளைக்கு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சாப்டர்ல 20 வெர்சஸ் தான் இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு கொஞ்சம் முடிக்கலாம். பிளஸ் நெக்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் சாட்டர்டேல அது முடிஞ்சிடும். அண்ட் சண்டே யூ கேன் ரைட் த எக்ஸாம்ஸ். இன்னைக்கு முடிச்சிடலாமா 5 ஸ்லோகத்தையும்? 51 to 55. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ரைட் பிரபுஜி எஸ் 11/5 நரசிம்ம ஜெயந்தி பரவாயில்ல. என்னங்க மதஜி? 11/5 பிரபு, நீங்க செகண்ட் பார்ட் எக்ஸாம் அப்படியா? ஆமா, தள்ளி போயினே இருக்கு. ஆமா, சரி பாக்குறேன், நான் பார்த்துட்டு இந்த மாதாஜியோட கேட்டிருந்தாங்க ஓபிஎஸ் சப்மிஷனுக்கு டேட்லாம் பாக்குறேன். ஐ வில் see that. ஓகே, டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? ஏதாச்சும் சந்தேகங்கள்?